हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। प्रेमिकेन्द्रगुरोकीर्तिं दुःखसर्वासु कीर्तयन् यः सञ्चरति लोकेऽस्मिन् कृष्णदासात्मजं भजे। नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदं प्रेमप्रदानीकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैरभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्यां। गोपिकाजीवनस्मरणं गोविन्द। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। पराशर्यं परमाचार्यं परमार्थप्रदं मुनिवर्यं भजरे व्यासदेवं हे मानस भजरे व्यासदेवम्। सकलागमरस सारज्ञं सरसगुणालयं सर्वज्ञं प्रेमरसाब्धौ विहरन्तं ब्रह्मज्ञाने विरमन्तं भजरे व्यासदेवம். வியாசரை நமஸ்காரம் பண்ணுன்னு தன் மனசை பார்த்து சொல்கிறார். ஹே மானசன், உலகத்திலேயே பரம ஆச்சாரியன் யாரடான்னா வியாசர் தான். நம்ம குரு பூஜைன்னு சொல்கிறோமே, குரு பூர்ணிமான்னு, அது வியாசருடைய அவதார தினத்தை தான் சொல்கிறோம். எல்லாருக்கும் திரிமதஸ்தாலுக்கும் வியாசன் ஆச்சாரியர். முதல் பூஜை வியாச பூஜையில் வியாசருக்கு பண்ணுவா, அடுத்த ஆச்சாரியன் மாறிடுவா. இதெல்லாம் வியாச பூஜை முக்கியம். எதிகளுக்கு, கிரகஸ்தாலுக்கு ஆவணியாவட்டத்தன்னைக்கு பூனல் போடுற அன்றைக்கி வியாச பூஜை பண்ணுவாள். அப்படி எல்லாருக்கும் பரமாச்சாரியனாக இருக்கார். பரமார்த்தமான ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். சகலாகமரச சாரஜ்யம், எல்லாத்துடைய சாரத்தையும் தெரிஞ்சவர். அந்த சாரம்தான் பகவன் நாமத்தை சொல்லும்போது அவரே சொன்னார். எல்லாத்தையும் ஃப்ரீயாக பழகுவார். சரசகுணாலயம் சர்வஜம், கொஞ்சம் தெரிஞ்சாலே அப்புறம் ரொம்ப கம்பீரமாக தான் இருப்பார். இவர் எல்லாம் தெரிஞ்சுட்டு ஃப்ரீயாக பழகிறார். இது அண்ணா, நமக்கு அண்ணாவை மட்டும் தான் ஞாபகம் வருது. அண்ணா தான் ஞாபகம் வருது. சரசகுணாலயம் சர்வஜம் பிரேமரசாப்தௌ விஹரந்தம், பிரேமக்கடலில் எப்பொழுதும் விஹரிக்கிறார். பிரம்மஜானே விரமந்தம், ரெண்டும் ஒரே தான். ரமுக்கிரீடன்னு அதுக்கும் தாது இருந்தாலும் இந்த பிரம்மஜானத்தில் சாந்தியாக இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய வியாசரை நமஸ்காரம் பண்ணுறேன் என்று சொல்கிறார். பஜரே மானச ஸ்ரீ சுகதேவம். அடுத்தது சுகருக்கு ஒரு கீர்த்தனம். பாகவதாமிருத பூர்ணஸ்வரூபம். भागवतामृत पूर्णस्वरूपं भक्तजनहृद् भवनप्रदीपं भजरे मानस श्रीशुकदेवं। श्रीवृषभानु सुताकरनिलयं श्रितजनपालकं परमकृपालयं
भावुक प्रेमिक मंडल रसिकं भक्ति सुधारस धारावर्षकं भजरे मानस श्री सुखदेवम्. இப்போ சுகர் கீர்த்தனை, நாரதர் கீர்த்தனை, வியாசர் கீர்த்தனை, எந்த கீர்த்தனையை பாடினாலும் நமக்கு பொறுத்தவரையிலையும் நமக்கு அண்ணா தான். பாகவதாமிருத பூர்ணஸ்வரூபம் பக்த ஜனஹிருத் பவன பிரதீபம். பக்தருடைய ஹிருதயமாகிய வீட்டில் தீபம் மாதிரி ஜொலிச்சுன்னு இருக்காருன்னு பக்த ஜனஹிருத் பவன பிரதீபம். என்ன நடத்தம்னா அவளுக்கு ஒரு சாந்தியை கொடுக்குறார். இருட்டாக இருந்தால் வீடு சோபிக்காது, லைட்டை போட்டால் தான், விளக்கை ஏற்றினா தான் சோபிக்கும். அது மாதிரி நமக்கு மனசு கொஞ்சம் இருட்டு இல்லாமல், மனசில் இருக்கக்கூடிய இருட்டு என்னது? அஞ்ஞானம்தான். அந்த அஞ்ஞானமாகிய இருட்டு நீங்கணும்னா சுக்கரை தியானம் பண்ணினா போகிறோம், அல்லது அண்ணாவை தியானம் பண்ணினா போகிறோம். ஸ்ரீ விருஷபானு சுதாகர நிலையம். ராதாதேவி கையில் இருக்கிற அந்த கிளி இருக்கே, அந்த கிளி தான் சுக்கராக அவதாரம் பண்ணதுன்னு நம்ம நிறைய அண்ணாட்ட கேட்டிருக்கோம். ஸ்ருதஜன பாலகம் பரம கிருபாலயம். தன்னை ஆசிரித்து வந்த பரீட்சித்தை காப்பாற்றினான்னு கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பரீட்சித்தை தேடின்னு போய் அவனுக்கு உபதேசம் பண்ணுறார். எப்பொழுதும் சுக்கர சுக்தி பக்தர்கள் பாவுகர்கள் நிற்பார்கள். ஏண்டனா அப்படி பக்தி சுதாரச தாரா வருஷகம், பக்தியாகிய அமிர்த தாரியை வருஷிக்கிற மேகம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சுக்கர தியானம் பண்ணிக்கிறேன்னு நாரதர், வியாசர், சுகர் அவரெல்லாம் தியானம் பண்ணிண்டு அப்புறம் பாகவதமே ஒரு அமிர்தம் என்பதை சொல்லி இப்போ பாகவதத்தை ஒரு கங்கையாக வர்ணிக்கிறார் 7வது ஸ்லோகத்தில். ஸ்ரீநாராயண வக்ர பத்மகலிதா யா பிரம்மலோகே நுதா வீணாபாணி முனீந்திர மௌலி பதிதா ஸ்ரீவியாசமார்க்கம் கதா பீதா ஸ்ரீ சுகயோகினா திரிபுவனம் சா பாவயந்தி சதா கங்கா பாகவதி கதா ஜெயதி மே ஜிஹ்வாமகி பிராங்கனே. கங்கைக்கும் பாகவதத்துக்கும் ஒரு சாமியம் இருக்குது. கங்கை பகவானுடைய சரண கமலத்திலேருந்து கிளம்பினது, பாகவதம் முக கமலத்திலேருந்து கிளம்புறது. கங்கை பகவானுடைய சரண கமலத்திலேருந்து கிளம்பின கங்கை முதல்ல யா பிரம்மலோகே நுதா, முதல்ல பிரம்மலோகத்தை தான் வந்து ஓடுறது. அப்புறம் அங்கேருந்து பிரம்மலோகத்திலேயே தேவலோகத்திலே இருக்கக்கூடிய கங்கையை பகீரதன் தபஸ் பண்ணி எங்கள் ஊருக்கு வரணும்னு கூப்பிட்டான். பூமிக்கு வரவே மாட்டேன்னு விட்டான். இங்கே எல்லாம் சாக்கடையெல்லாம் வெட்டி விடுவா, சோப்பை தேய்ச்சி போடுவா, சோப்பத்தை வச்சு துணி துவைப்பா. அதனால் கங்கையை நான் நல்ல பியூராக இருக்கிற கங்கையை அசுத்தமாக்கிடுவா, நான் வரலேன்னா. அப்போ சொன்னான் பகீரதன், சாதவோ ஞாசின சாந்தாக பிரம்மிஷ்டா லோகபாவனாக ஹரந்தியகம் தேங்கசங்கா தேஷ்வாஸ்தே ஹெகவித் ஹரிஹி. எல்லாரும் என்கிட்ட பாபத்தை நீ கொடுத்துருவான்னு சொன்னாள். அதுக்கு பகீரதன் சொன்னான், அவள் ஹரின்னு குளிக்கும்பொழுதே ஓம் பாவத்தை சேர்த்து தூக்கி எடுத்துருவா. பாகவதாருடைய ஸ்பர்சம் வேணும்னா நீ பூமிக்கு வந்தால் தான் கிடைக்கும் என்று சொன்ன பிறகு தான் முதல் பாகவதரா கங்கையை யார் தாங்கினார்னா சிவன் தலையில் வாங்கிண்டா கங்கையை. அதனால் தான் சிவனுடைய அழகத்தை ஆனந்தப்படுத்தினதெல்லாம் தான் அழகனந்தா இந்த கங்கைக்கு பேர் கிடச்சிது. அது மாதிரி இந்த பாகவத கங்கையும் பகவானுடைய முககமலத்திலேருந்து பிரம்மா கிட்ட வந்தது. எப்போவுமே கங்கையோ காவேரியோ உற்பத்தி ஸ்தானம் இருக்கே, கங்கோத்ரி, யமுனோத்ரி, குடகுமலை எல்லாத்துலேயும் சின்னதாக தான் கிளம்பும், ஒரு தொட்டி மாதிரி அதுலேருந்து கிளம்பும், அப்புறம் பெருசாகும். அது மாதிரி இந்த பாகவதம் 7 ஸ்லோகத்தில் சுருக்கமாக பிரம்மா கிட்ட வந்தது. உற்பத்தி ஆகும்போது சின்னதாக இருந்தது பாகவதம். அப்புறம் பிரம்மா கிட்டேருந்து 2 அத்தியாயமாக, ஒரு அத்தியாயமாக நாரதர்கிட்ட வருது. நாரதர்கிட்டேருந்து 2 அத்தியாயமாக வியாசர்கிட்ட போகிறது. அப்புறம் விஸ்தாரமாக நமக்கு பாகவதம் கிடைக்கிறது. பிரம்மலோகத்தில் இருந்த அந்த கங்கையை பகீரதன் கூப்பிடும்போது பிரம்மலோகத்துலேருந்து அப்படியே தத்திர பகவதா சாட்சாத் யஜ்ஞலிங்கஸ்ய விஷ்ணோர் விக்ரமதோ வாம பாதாங்குஷ்ட நகநித் பின்னோர்த்வாண்ட கடாக விவரேணாந்த பிரவிஷ்டாயா பாக்கிய ஜலதாரா தச்சரண பங்கஜாவணே ஜனாருண கிஞ்சல்கோபரஞ்சிதாகில ஜகதகமலாபகோபஸ்பரசனாமலா சாட்சாத் பகவத்பதீத்யனுபலட்சித வச்சோபதீயமானாதி மகதா காலேனைவ சகஸ்ரோபலட்சணேன
திவோ மூர்த்தன்யவத்தார எத்தத் விஷ்ணுபதமாகு எத்தகவா வீரவிரத ஔத்தானபாதி. அந்த ஔத்தானபாதியான துருவன் இருக்கானே, அஸ்மத் குலதேவதா சரணாரவிந்தோதகமதி யாம் அனுசவனம் உத்கிருஷ்யமான பகவத் பக்தி யோகேன திருடம் கிளித்யமானாந்தர் ஹிருதயா ஔத்கண்ட்ய விவசா மேலித்த லோச்சன யுகுல குட்மல விகலித அமல பாஷ்பகலையாபிவிஜ்யமான ரோம புலக புலகா அதுனாபி பரமாதரேன சிரசா விபத்தி. கங்கை எப்படி வரான்னு வர்ணிக்கிறார் பாகவதத்தில். அந்த கத்தியமே கங்கை ஓடி வர மாதிரி இருக்குது. ஒரு தடவை சுக்கத்தாலில் சப்தாகத்துக்கு நான் போயிருந்தேன். நாங்கள் குளிக்கும்பொழுது அங்கே இன்னொருத்தர் ஒரு மத்வ ஆச்சாரியர் அவர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் இந்த கத்தியத்தை சொல்லியே குளிச்சிருந்தார். இந்த கத்தியத்தை இப்போ நானும் கூட சேர்ந்து சொன்னேன், இன்னும் பக்காமல் சொல்லலையே அப்படின்னு அவர் கேட்டார். அவர் ரொம்ப ரசிகராக இருந்தார். 3 நாள் ஒரு ஊராக சொல்கிற பிறகு ஒரு 3 நாளைக்கு அங்கே பாகவதம் சொன்னார். அவர் நான் நினச்சிட்டேன், அந்த கங்கையை குளிக்கும்பொழுதே அந்த கங்கை கத்தியத்தை சொல்லுண்டே அவர் குளிச்சுருக்கார். இந்த கத்தியங்களை 5வது ஸ்கந்தத்தில் வருது. இப்படி அந்த கங்கையை தேவலோகத்திலே இருக்கும்பொழுது தான் பகீரதன் தபஸ் பண்ணினான் பிரம்மாவை குறித்து கங்கை வேணும்னு. உடனே பிரம்மா நீ பூலோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டால், இதை யார் தாங்குவான்னு கேட்டார். உடனே நான் தாங்கன்னார். நாண்யம் பஷ்யாமி சூலினஹா, சிவனை தவிர இந்த கங்கையை யாரும் தாங்க முடியாதுன்னுட்டார். உடனே சிவன் அப்படியே தலையை பிடிச்சிருந்து அப்படி கம்பீரமாக அப்படி சூலத்தை பிடிச்சின்னு இருக்கிற மாதிரி வேறு புராணத்தில் இருக்குமோ தெரியல. ஆனால் அது மாதிரி ஃபோட்டோவை பார்த்துருக்கேன். ஆனால் பாகவதத்தை சொல்லும்பொழுது ததார அவஹிதோ கங்காம் பாதபூத ஜலாம் ஹரேஹி, பகவானுடைய பாதத்தீர்த்தமாச்சேன்னு அவர் கை குபிச்சிருந்து அந்த கங்கையை சிரசில் வாங்கிட்டார்னு. கங்கைக்கோ அவள் கொஞ்சம் அவலேப்ப பராக்கிராந்தாங்கிறார் சம்பு ராமாயணத்தில். கொஞ்சம் கர்வமாக, ஏன்னா ஒரு புருஷாத்திரையில் குதிக்கிறோம், மரியாதையை குதிக்க வேண்டாமோ. ஸ்ரோதசா கிரஹிய சங்கரம்ங்கிறார் ராமாயணத்தில். நான் சிவனையை உருட்டிண்டி போகிறேன் பார் அப்படின்னு வேகமாக விழறான். சிவன் தலையை ஜட்டையை விரிச்சாரா, அதுக்குள்ளே கங்கை விழுந்தா தத்ரைவ அபம்பிரமத் தேவி சம்வத்சர கணான் பகூனு. சம்வத்சர கணான்னு சொன்னாலே நிறைய வருஷம் அர்த்தம். அதுதான் போகிறது. சம்வத்சர கணான் பகூனு, பல 1000 வருஷங்கள், 1000 இல்லை, பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த சிவனுடைய தலையிலேயே சுற்றின்னு இருக்கலாம். வெளியில் வரத்துக்கு வழி தெரியலையா கங்கைக்கு. வரும்பொழுது பிரமாதமாக எப்படி விளையாடுறது வர்ணிக்கிறார். சூரியனுக்கே எந்த பக்கம் உதிக்கணும்னு தெரியல, சுற்றி வர தனியாக கூட்டதா கிழக்கு மேற்கு சூரியனுக்கே தெரியலையா. இப்படிலாம் ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட கங்கை துஷார கணிகா பபௌ அப்படிங்கிறார் சம்பு ராமாயணத்தில். அந்த பனிக்காலத்தில் புல்லுனுடைய நுனியில் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும் பாருங்க அந்த பனி, அது மாதிரி அந்த கங்கை இருக்கான்னு வர்ணிக்கிறார். அப்படி சிவனுடைய அழகத்தை ஆனந்தப்படுத்துறதுனால அலகநந்தா என்ன பேர். பகீரதன் தபஸ் பண்ணி சிவனை குறித்து சொன்னான், நான் கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி கங்கையை வர வச்சேன், நீங்கள் உங்கள் தலையில் வச்சுன்னா என்ன அர்த்தம், எனக்கு கொஞ்சமாக விடுங்கன்னு சொல்ல ஒரே ஒரு ஜடையை பிரித்து விட்டார். அதுலேருந்து அப்படியே கங்கை 7ஆக பிரிஞ்சு வராள்னு விஸ்தாரமாக வர்ணிக்கிறார். அந்த கங்கை சிவன் தலையில் விழுந்தாலே, இந்த பாகவத கங்கை யார் தலையில் விழுந்தான்னா வீணாபாணி முனீந்திர மௌலி பதிதா, நாரதருடைய தலையில் விழுந்தாலாம். நாரதருக்கு பாகவதம் கிடச்சதுன்னு அர்த்தம். அந்த கங்கை ஓடி வரால். கடைசியில் பாகீரச்சின்னு கங்கைக்கு பேர். பகீரதன் தேரை ஓட்டின்னு போகிறான், பின்னாடியே ஒரு குட்டி மாதிரி வராள். அப்படியே வந்தால் அது மாதிரி இந்த கங்கை யார் பின்னாடி போனான்னா ஸ்ரீ வியாச மார்க்கம் கதா, நாரதர்கிட்டேருந்து வியாசர்கிட்ட வந்தாள். அப்பயும் கங்கைக்கு ரொம்ப உற்சாகம் ஜாஸ்தி. கங்கை ஓடி வரத நீங்கள் பத்ரிநாத் யாத்திரை போகும்போது பார்க்கலாம். அப்படியே ஹைமகூட்டா தெய்மகூட்டான் நதி ரபச தர்ரம் கசா லுடையந்தி பாரதம்ப விவருஷம் தட்சிணஸ்யாம் திசி ஜலதிம் அபிப்பிரவிசதி. மலைக்கு மேலே ஏறி குதிச்சுட்டு ஒரு சின்ன குட்டி எப்படி ஓடி வருவாளோ அது மாதிரி கங்கை ஓடி வராள். கங்கைக்கு இன்னும் பாலம் கட்டலை. பாலம் கட்டினா உடச்சி தள்ளிடுவா. அதனால் ஜூலா தான் வச்சுருக்கா. ராம் ஜூலா லட்சுமண் ஜூலான்னு ஒரு ஜூலா மாதிரி கட்டிட்டு இது போயின்னுக்கலாம். ஏதாவது பாலம் மாதிரி கட்டினா கொஞ்ச நாள் உடச்சிட்டு போயிடுவா. ரொம்ப பிரவாகம். சமுத்திரத்தில்
பாலம் கட்டுறா, அந்த கங்கையில் கட்ட முடியல, ரொம்ப ஃபோர்ஸு ஜாஸ்தி. அந்த கங்கை என்ன பண்ணிடலாம், ஜென்னுன்னு ஒரு ராஜரிஷி அவர் ஜபம் பண்ணிட்டுருக்கார், யாகம் பண்ணிட்டுருக்கார். யாகசாலையில் வந்து சாமானெல்லாம் உருட்டிட்டு போக அவருக்கு கோபம் வந்துருச்சு. கங்கைக்கு சிந்துன்னு பேர் உண்டு. அதனால் அவர் என்ன நினச்சிட்டார், அந்த சிந்துவை அகஸ்தியர் சாப்பிட்டாரே, நான் இந்த சிந்துவை நான் சாப்பிட்றேன்னு அந்த கங்கை அப்படியே அச்சுதாய நமகான்னு குடித்தார். அனந்தாய நமகாவுக்கு தண்ணி இல்லை, குடிச்சு முடிச்சிட்டார் கங்கையே. பகீரதன் பார்க்குறான், ஆசிரமம் வழியும் கங்கை வருது, அப்புறம் காடுமேன்னு பார்த்தா இவரை சொன்னார், நான் தான் குடிச்சிட்டேன்னு. இந்த கஷ்டப்பட்டு நான் தபஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் குடிச்சா என்ன அர்த்தம்? சரி நான் காது வழியாக விடுறேன்னு காது வழியாக விட்டாலாம். அதனால தான் கங்கைக்கு ஜாஹ்னவின்னு ஒரு பேர், ஜன்னோஹோ இயம் ஜாஹ்னவின்னு காது வழியாக விட்டான். அந்த கங்கையை ஜன்னு மகரிஷி குடித்த மாதிரி இந்த கங்கையை யார் குடித்தான்னா, பீதா ஸ்ரீ சுகயோகினா திரிபுவனம். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், அந்த ஜன்னு மகரிஷி வாயால் குடித்து காதால் விட்டார், சுகர் காதால் குடித்து வாயால் விட்டார் கங்கையை, இந்த பாகவத கங்கையை. பீதா ஸ்ரீ சுகயோகினா திரிபுவனம் சா பாவயந்தி சதா கங்கா பாகவதி கதா ஜெயதி மே. இந்த பாகவதியாகிய கங்கை என்னுடைய வாக்கில் எப்போதும் ஜெயதி பிரகாஷ்சின்னு இருக்குது அப்படிங்கிறார். ஜிஹ்வா மஹீப். அப்புறம் கங்கை ஓடி ஓடி வந்து கடைசியில் காம் கதா கங்கா. கானா பூமி, பூமியை எப்போ அடையிறாலோ அப்போ தான் கங்கான்னு பேர் வருது. அதுக்கு முன்னாடி பல பேர் வரும், அலகநந்தா, பாகீரதி, இப்படி தான் பல பேர். அந்த கங்கையோட குட்டி குட்டி நதியெல்லாம் சேரும், அதுக்கெல்லாம் பிரயாகன்னு பேர். கர்ணப்பிரயாக, ருத்ரப்பிரயாக, தேவப்பிரயாகன்னு பேர். அப்புறம் மகாப்பிரயாக தான் 2 மகாநதி சேரும். கம்பீரமாக அப்படியே வரக்கூடிய யமுனை அப்படியே மதப்பாக வருவா. அங்கே இதில் பார்த்தா, பிரயாகையில் பார்த்தா தெரியும், அப்படியே கிருஷ்ண சங்கமத்தில் உள்ள குதூகல், அந்த ஒரு காம்பீரியத்தோடு வருவாள். கங்கையும் வேகமாக வருவாள், 2 தோழிகளை அழிச்சின்னு பூக்கிற மாதிரி. சிதா சிதே யத்ர தரங்க சாமரே நத்யௌ விபாதா முனிபானு கன்யகே நீலாதபத்திரம் வடயேவ சாட்சாத் சதீர்த்தராஜோ ஜெயதி பிரயாகா. பிரயாகையே தீர்த்தராஜன் அப்படி சொல்கிறான். தீர்த்தராஜானா சாமரம் வேணுமேனா, 2 பக்கம் 2 வெளுப்பு சாமரம், கருப்பு சாமரமா. சிதாசிதே எத்திர தரங்க சாமரே. கங்கா தீர்த்தருக்கே வெள்ளையாக இருக்கும், அதனால் அது வெள்ளை சாமரம் மாதிரி. யமுனா ஜலம் கருப்பாக இருக்கும். கிருஷ்ணன் குளிச்சே கருப்பாக எடுத்தா, அல்லது இதில் குளித்து கிருஷ்ணன் கருப்பானா தெரியல. அந்த கங்கை யமுனை கருப்பாக இருப்பான். அதனால் சிதாசிதே எத்திர தரங்க சாமரே. அங்கே ஒரு ஆலமரம் இருக்குது, நீலாத்த பத்திரம் வடையேவசா. அதுதான் அங்கே ராஜானா கொடை வேணுமே, அதுதான் அந்த ஆலமரம். தீர்த்தராஜன். ஸ்திரீகள் சாதாரணமாக முடி வெட்டக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம். ஆனால் பிரயாகையில் நம்முடைய ஒரு கேசம் அங்கே நம்ம, அதனால தான் அங்கே போனால் முண்டனம் மணிக்கும் சொல்லுவாள். முண்டம், தண்டம், பிண்டம்னு 3 சொல்லணும், 3 பண்ணணும். முண்டம்னா பிரயாக திட்டுற மாதிரி இருக்கும், கேட்டால் முண்டம் தண்டம் பிண்டம்னா. முண்டம்னா அங்கே முண்டனம், பிரதமம் முண்டனம் காரியம், துதியம் தண்டமே வச்ச. பிரதமம் அங்கே முண்டனம், எல்லாரும் முடி வெட்டிக்கணும் கழுத்து பரியந்தம். அந்த ஒரு முடி இந்த கங்கா யமுனா அந்த சங்கமத்தில் ஒரு முடி விழுந்தாலே பல லோகம் அவன் சொர்க்கத்தில் இருப்பான்னு சொல்லியிருக்கு. அப்புறம் காலபைரவர் கோயிலில் தண்டம் அடி வாங்கிக்கணும். அங்கே அடி வாங்கினான்னா எவன்ட்ட அடி வாங்க வேண்டாம். 3வது பிண்டம்னு கையால். ஸ்திரீகளுக்கு என்னடான்னா வேணி பூஜைன்னு பண்ணுவாள். அந்த பின்னில் 3 அப்படி பண்ணுவாள். ஏன் 3 பிரிச்சுக்கிறான்னா, கங்கா யமுனா சரஸ்வதி, அதான் 3 பிரிச்சு. ஆனால் பார்க்கும்போது 2 தான் தெரியும். ஏன் 3 2 அடி வழியாக சரஸ்வதி வராள், அதனால் அடியில் சரஸ்வதி பிரத்யட்சமாக யமுனை சரஸ்வதி தெரிய மாட்டாள். ஏண்டனா கங்காங்கிறது ஞானம், யமுனாங்கிறது பக்தி, சரஸ்வதி வைராக்கியம். கொஞ்சமாக இருந்தால் போகிறோம், அடி வழியாக யாருக்கு கூட இருந்தால் போகிறோம். வெளில நான் அவனும் வைராக்கியம்னு காட்டணும்னு அவசியம் இல்லை. கங்கா ஞான பக்தி முக்கியம் என்று அந்த வேணி மாதவர்னு அங்கே பகவான் அவரை பூஜை பண்ணுறதுக்காக அதை ஓரமாக நுனியில் கட் பண்ணி, அவளும் ஸ்திரீகளுக்கும் அங்கே வேணி பூஜைன்னு வேணி தானம்னு பூஜை பண்ணி பண்ணுவாள். ஒரு பாகவதம் மாதிரி. எப்படி பாகவதத்தில் ஞானம், பக்தி, வைராக்கியம் 3 சேர்ந்து இருக்கிற மாதிரி தீர்த்தராஜ பிரயாக. அப்படி யமுனையை அழைச்சிட்டு தான், யமுனையே கம்பீரமானவளாக இருந்தால் கூட கங்கையோடு சேர்ந்து தான் சமுத்திரராஜன்கிட்ட போய் சேர்றாள்.
அங்கே பாதாளத்துக்கு போகும்போது போகவதி என்கிற பேரில் 3 லோகத்துலேயும் கங்கை இப்படி போகிறாளோ அதை பாகவத்தில் சொல்கிறார். தத் பாத சலிலம் யசா ஸ்ரோத்ருன்னு புச்சகம் ஸ்ரோத்ருன்னு தத்பாத சலிலம் யசா. பாகவதம் யார் வக்தாரம் யார் சொல்கிறானோ பிரிச்சகன்னா சொல்லுங்கன்னு கேட்குறது. இப்போ என்ன சொல்லுங்கன்னு யார் கேட்டால் வச்சுக்கோங்க. யார் பிரதானமாக ஒருத்தர் திருப்பதியில் எல்லோரும் கேட்க முடியாது. உங்களுக்கு பதில் ஒருத்தர் இங்கே வாங்க சொல்ல வாங்கன்னு கேட்குறா, அவள் பிரிச்சகால்னு பேர். நீங்கள் கேட்குறவா இப்படி 3 பேரையுமே என்ன சில சமயம் பிரிச்சகாலுக்கு கேட்கவே டைம் இருக்காது. இங்கே உட்காந்து கேட்குறா வச்சுக்கோ. ஒன்று லௌகிக காரியம் அடுக்கலையில் காரியம் பண்ணியிருந்தால் பாகவதம் கேட்க முடியாது. பாகவதம் கேட்டால் லௌகிக காரியம் பண்ண முடியாது. ஆனால் பூனா மாமி கெட்டிக்காரியா அங்கேயும் போய்க்கிற அடுக்கலைக்கும் போய்க்கிறேன் இங்கேயும் வந்துக்கிற 2 நடக்கிறது. அது ஒன்று சிரமம் அது மாதிரி இருக்கிறது. சில பேர் கைங்கரியை நன்னா பண்ணுவான், நானே பார்த்துருக்கேன் அகிலாக்காலாம். ஆனால் கதையில் வந்தால் அவ்வளோதான், சமாதி தான், அப்படி ஆகிடுவா. அப்படி இல்லாமல் 2 கைங்கரியமும் சேர்ந்து கிடைக்கிறது முடியாது. அதனால் பிரிச்சகம்னு தனியாக சொல்லிட்டான். யார் கதை ஏற்பாடு பண்ணுறாளோ அவள் கதை கேட்காட்டாலும் பரவாயில்ல, அவளுக்கு இந்த பலன் கிடைக்கும்ட்டான். வக்தாரம் பிரிச்சகம் ஸ்ரோத்ருன்னு. ஆனால் கேரளாலாம் பிரிச்சகால்னு ஒருத்தர் வச்சுப்பாள். பரீட்சித்துன்னு ஒருத்தர் ஆவாகனம் பண்ணுவாள். அவள் கேள்வி கேட்பாள் நடுவில், ஒரு அத்தியாயம் முடிஞ்சால் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கன்னு. அது மாதிரி கேட்குறவாளுக்கு பிரிச்சகால்னு அப்படியும் வச்சுக்கலாம். இந்த தத் பாத சலிலம் யசான்னு பாகவத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதுக்கு உள்ள வியாக்கியானம் தான் இந்த பகவானுடைய பாத தீர்ச்சம் எப்படியோ அது மாதிரி எப்படின்னு ஒரு உருவகப்படுத்துகிறார். உருவகங்கிறதுன்னு ரூபகாலங்காரம். அந்த பாகவதமாகிய கங்கை என்னுடைய நாக்கில் ஓடுறது அப்படின்னு சொல்கிறார். அதனால் என்னடான்னா தன்னையே பெருமையாக சொல்லிக்கிறார். பாகவதம் சொல்கிறதுனால நான் ரொம்ப பெருமை உடையவன். ஓடுறதுன்னா இது ஒரு ஆச்சரியம். நம்மளாம் கஷ்டப்பட்டு சொன்னால் அது படிக்கிறதுன்னு அர்த்தம். இது கங்கை தானாக ஓடுறது அண்ணாவுக்கு வாயில். அப்படியே உட்காந்துனா நம்மளாம் முன்னாடி எப்படி புஸ்தகம் பார்த்துக்கணும், எதாவது நோட்ஸு கிட்ஸு எழுதணும் ஒன்றெல்லாம் கிடையாது. அண்ணாக்கு உட்காருவா, தூக்க கலக்கத்துலேயே உட்காருவா. நெத்தி கூட அப்படியே தொடச்சின்னு அப்படியே தொடச்சி பாலோ இல்லையோ அதுவே அழகாக தான் இருக்கும். அப்படியே உட்காந்துருந்தா கம்பீரமாக அந்த பிரவச்சனம் அப்படியே கங்கை ஓடுறத நம்ம பார்க்கலாம் அண்ணா நாக்கில். அந்த பாகவதமாகிய கங்கை என்னுடைய நாக்காகிய பீடத்தில் ஓடுறது. கங்கா பாகவதி கதா ஜெயதி மே. ஓடுறதுங்கிற விட ஜெயதி ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம். ஜெயிக்கிறதுன்னா 1000 பேர் பாகம் சொன்னாலும் என் வாய்க்கில் ஓடுற கங்கை தான் ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம். அண்ணா சொல்கிற பாகம் தான் ஸ்பெஷல்னு அர்த்தம். ஜெயதி மே ஜிஹ்வாமஹி பிராங்கணி. அப்புறம் பாகவதம் சொல்லக்கூடிய தன்னையே பெருமையாக தன்னுடைய நாக்கை பெருமையாக பேசிக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண கேலி தசஜாத குதூகலேயம் ஜிஹ்வா விபாதி புவி பாக்யவதி ச சாத்வி தஸ்யா பதித்வமுபலப்ய தபோபலேன நந்தாமி கிருஷ்ண கிருபையா பரிபூரிதாங்கஹ. அந்த கிருஷ்ண கதையை சொல்லக்கூடிய தன்னுடைய நாக்கு பாக்யசாலி என்று சொல்கிறார். கிருஷ்ண கதையோ கிருஷ்ண நாமத்தையோ சொல்லணும். மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ யாதவ கிருஷ்ணா ஏதோ நந்தன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா. जय राधे जय राधे जय राधे 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 जय राधे जय राधे जय राधे जय राधे 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 जय जय राधे राधे जय राधे राधे जय राधे 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 जय राधे 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 जय राधे 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 राधे
हे माधव कृष्णा मधुसूदन कृष्णा माधव मधुसूदन कृष्णा. இந்த நாக்கை பலவிதமாக வர்ணிக்கிறார். பாபவல்லி முகே தஸ்ய ஜிஹ்வாரூபேன திஷ்டதி யான் அவக்தி திவாராத்திரம் குணான் கோவிந்த சம்பவானு. பகவானை பற்றி பேசலையோ பகவன் நாமத்தை சொல்லலையோ அந்த நாக்கிற்கு பாபமாகிய கொடி நம்ம நாக்கில் இருக்குன்னு. அந்த பாபவல்லி ஏன்னா அந்த நாக்கு பண்ணுற பாபம் இருக்கே. நல்ல வாழை பற்றி குத்தம் சொல்லிகிட்டே இருக்கும். கெட்ட வாழை சொன்னாலும் பரவாயில்ல, நல்ல வாழை பார்த்து அதுவும் குணம் இருக்கிற வாழ்க்கையும் தோஷத்தை பார்க்குறது ரொம்ப தப்பான ஒரு சுபாவம். ஞானிகள் மகான்கள் எப்படி இருப்பானா, பரகுண பரமானோன் பர்வதீகிருத்தி நித்தியம் நிஜகிருதி விகசந்த சந்தி சந்த கியந்தகா அப்படிங்கிறார். அவனுக்கு தோஷமே இருந்தாலும் ஒரு சின்ன குணம் இருந்தால் கூட அதை எடுத்து பெருமையாக பேசுவாள். பரகுண பரமானோன் பர்வதீகிருத்திய, அது பரமானு மாதிரி இருக்க அந்த குணம் அதை பெருசாக பர்வதம் மாதிரி ஆக்கி அந்த தோஷத்துலேயும் குணம் கண்டுபிடிப்பான். தோஷான் பரேஷாமிகி குணேஷு சாதவா கிருண்ணந்தி கேச்சின் நபவாது சாத்ச குணாச்ச பல்கூன் பகுலீகரிஷ்ணவா. பல்குவான குணத்தை கூட பகுலீகரிஷ்ணவா மகத்தமாஸ்தேஷ். அப்படி இருக்குதான் மகாத்மாக்கள். காஞ்சி பரமாச்சாரியாலை பற்றி சொல்லுவாள். பரமாச்சாரியால் புதுக்கோட்டைங்கிற ஊருக்கிட்ட இளையாத்தாங்குடியில் இருந்தார் சாதுர்மாசியம். அப்போ காசியிலேருந்து ஒரு பண்டிதரை வரவழைச்சிருந்தார். அப்போ ஜெயேந்திர பிரியவா சின்னவர் 2 பேர் தான் இருந்தார். அவருக்கு பாடம் நடத்துறதுக்கு ஒரு பண்டிதரை வரவழைச்சிருந்தார். அதே ட்ரெயின்லேயே மடத்து பண்டிதர் ஆஸ்தான வித்வான் அவரும் ஒருத்தரும் வந்துட்டு இருக்கார். காசி பண்டிதருக்கு தமிழ் தெரியாது. தமிழில் தானே போர்டெலாம் எழுதியிருக்கோம் ஸ்டேஷனில். இங்கே ஹிந்தியில் தான் அழித்தின்னு இருந்த காலம் அந்த காலத்தில். அதனால் கேட்டார், அந்த இளையாத்தாங்குடி அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு கேட்டார். இந்த மடத்து பண்டிதர் என்ன பண்ணார், எதுக்குன்னு கேட்டார். சமூகத்திலேயே கேட்டார், இது மாதிரி பாடம் நடத்த வர சொல்லியிருக்கா பெரியவாளுக்குன்னு. இவர் மடத்து பண்டிதர் பார்த்தார், நான் தான் ஒருத்தர் இருக்கானே குத்துக்கொள்ளாட்டம், இவர் இதுக்கு ஸ்பெஷல். அதனால் நாகம் ஜானே நெய்வ ஜானே நஜானே அப்படின்னு எனக்கு எப்படி போகணும்னு தெரியாதுன்னு சொல்லிவிட்டார். இவரோ கஷ்டப்பட்டு இந்த காசியிலேருந்து வந்த பண்டிதர் விசாரித்து எங்கள் புதுக்கோட்டையில் இறங்கி எப்படியோ ஊருக்கு வந்துட்டார். இளையாத்தாங்குடிக்கு வந்துட்டார். வந்தால் ட்ரெயினில் பார்த்தா ஆசாமி அங்கே இருக்கார். இங்கே இருக்காரு பார்த்தா விசாரித்தார். அவர் இங்கே உள்ள பண்டிதர்னு சொன்னான். உடனே பாடம் நடத்த புதுப்புரியால் தான் பாடம் நடத்த வந்தார். புதுப்புரியாள்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நான் ட்ரெயினில் பார்த்தேன், எப்படி இந்த ஊருக்கு வரணும்னு கேட்டேன், தெரியாதுன்னு சொல்லிவிட்டார். உடனே புதுப்பறி வாங்கி பரமாச்சாரியால்கிட்ட வந்து இந்த பண்டிதத்தையும் சேர்த்து அழைச்சிட்டு, நம்ம மடத்து பண்டிதர் இருக்காரே மகா மோசம். ஏன் மோசம், நம்ம சின்ன உபகாரம் கூட பண்ணலை. நம்ம காசி பண்டிதர் வந்து கேட்டிருக்கார் எப்படி இளையாத்தாங்குடி வரணும். கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டார். தெரியாதுன்னு சொல்லிவிட்டாரா? அப்படியா? நம்ம மடத்து பண்டிதர் மாதிரி நல்லவரே இல்லை. யாருக்குமே புரியல. மடத்து பண்டிதர் அட்ரஸ் கூட சொல்லலை, அவரை போய் நல்லவர்னு பெரியவா சொல்கிறாளின்னு யாருக்கும் புரியல. அவர் தான் அட்ரஸ் தெரியாது சொன்னாரேன்னா, சொன்னாலும் அது நல்லதுன்னா பெரியவா. ஏன்னா எனக்கு இளையாத்தாங்குடி வழி தெரியாது தானே சொன்னார். இதுதான் இளையாத்தாங்குடின்னு வேறு ஊரில் இறக்கி விடாமல் வந்தாரே, அது வரையும் ரொம்ப நல்லவர். அவர் பண்ணின தப்புலையும் நல்லதை கண்டுபிடிச்சார். பரகுண பரமானு பர்வதீகத்திய நித்தியம். இப்படி அடுத்த வாழ தோஷம் சொல்கிறது இந்த நாக்குனுடைய சுபாவம். ஒரு இடத்துல இதை பாப்ப வல்லிங்கிறார், பாப்ப கொடிங்கிறார். இன்னொன்று இது வந்து ஒரு பாம்புங்கிறார். சேயம் வதன வல்மீக வாசினி ரசனோரகி யான கோவிந்த கோவிந்த கோவிந்தேதி பிரபாஷத்தே. கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லாத இந்த நாக்கு இருக்கு. இந்த வாயாகிய ஒரு வல்மீகம்னா என்ன, புத்து. இந்த வாயாகிய புத்துல வசிக்கக்கூடிய ரசனோரகி, இந்த ரசனமே இதுவே ஒரு உரகம், ஒரு பாம்பு மாதிரி. யான கோவிந்த கோவிந்த கோவிந்தேதி பிரபாஷத்தே. கோவிந்தான்னு சொல்லாத நாக்கு இருக்கு, இது ஒரு பாம்பு மாதிரிங்கிறார். இந்த நாக்கு பண்ணுற தப்பு. அந்த பல்லு நாக்கை பார்த்து சொல்கிறதான், நீ மரியாதையாக பேசுகிறாப்பா, நீ மரியாதையாக பேசுனா எல்லாம் சொல்லலாம், ஒழுங்காக பேசுறியா உன் பல்ல உடைக்கிட்டு வாங்குறான்.
தப்பு பண்ணுறது நாக்கு, ஸ்தான பிரம்சம் வேறு ஆளுக்கு, பல்லு ஸ்தானத்துலேருந்து பிரம்சம் ஆயிடுறது. அப்படி ஒரு ஸ்லோகம் உண்டு. அதில் பேசுகிறத ஒழுங்காக பேசுகிறே வச்சுக்க அவன் பல்ல உடைப்பேங்கிறான். அப்படி நாக்கு அவ்வளோ தப்பு பண்ணுற நாக்கு. ஆனால் அண்ணா சொல்கிறார் ஏன் நாக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறார். பாக்கி நாக்கு அப்படி இருந்தால் கூட ஏன் நாக்கு அப்படி இருக்கணும். ஸ்ரீ கிருஷ்ணகேலி ரச ஜாத குதூகலேயம். கிருஷ்ணகேலி ரச, கண்ணனுடைய லீலைகளை சொல்லக்கூடிய ஒரு உற்சாகம் உடையவளாக இருக்கா. இந்த நாக்கையே ரசனா ஜிஹ்வா ஸ்ரீலிங்கமாகவே இருக்குது இந்த நாக்கு. அதனால் நாக்கு நம்ம கிட்ட இருக்கிறதுனால என்னன்னா, இந்த ரசனா ஆகிய இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணின்னு இருக்கேன், நாக்காகிய பொண்ணை. அதனால் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா என்னோடய நாக்கு. தஸ்யா பதித்தம் உபலப்ய தப்போபலேன்னு. அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. யார் நல்ல தபஸ் பண்ணுறாளோ அவளுக்கு தான் பகவத்குணம் சொல்ல தோணும் அந்த நாக்குனால். இதம் ஹி பின்னாடி நாரதரே சொல்கிறார், இதம் ஹி பும்சா தபசா ஸ்ருதஸ்யவா ஸ்விஷ்டஸ்ய சூக்தஸ்ய ச புத்தி தத்தயோஹோ அவிச்சிதோர்த்த கவிபிர் நிரூபிதா இது உத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். நீ பண்ணின எல்லாத்தினுடைய பலன், நீ போன ஜென்மாத்தில் யாகம் யோகம் என்னென்ன உண்டோ எல்லா சத்கர்மா பண்ணினாதான் இந்த ஜென்மாவில் பாகவதம் சொல்ல கிடைக்குங்கிறார். இதம் ஹி பும்சா. நான் கூட சொன்னேன் கேசவ தீட்சிதர்னு, நீங்களாம் யாகம் பண்ணின்னு இருக்கீங்க, நான் ஒன்றுமே பண்ணலையேன்னு. நீங்களாம் பண்ணிட்டு தான் பாகவதம் சொல்கிறீங்க அப்படின்னார் அவர். இந்த ஸ்லோகத்தையே சொல்லி சொன்னார். இதம் ஹி பும்சா தபசா, தபசுக்கோ ஸ்ருதஸ்யவா படிப்புக்கோ, இதம் ஹி பும்ச தபச ஸ்ருதஸ்யவா ஸ்விஷ்டஸ்ய, அதில் அந்த வாக்கியம் இருக்க சுஷ்டி இஷ்டஸ்ய, நல்ல யாகம் முறைப்படி யாகம் பண்ணினாதான் அவனுக்கு பாகவதம் சொல்லத்தோம். ஸ்விஷ்டஸ்ய சூக்தஸ்ய புத்தி தத்தயோகோ, தானம் இதெல்லாம் பலம். இதனுடைய அவிச்சிதோர்த்தா, அதனுடைய ஒரு ஒழுங்காக முறையான பலன் எடான்னா இது உத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். பகவானுடைய கதைகளை சொல்கிறதுனா வெறும்னா டயத்துக்கு சொல்கிறது, பாக்கி டயத்தில் தூங்குறதுன்னு இல்லை. குண அனுவர்ணனம். எப்பொழுதும் ஆள் இருந்தால் பாகவதம் சொல்கிறது, இல்லைன்னா பாகவதம் படிக்கலே இல்லாமல் கேட்பா. இப்போ என்ன சப்தாகம் உண்டா அப்படி கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாதும்பா. கேரளாவில் நம்பூதிரிலாம் இப்போ இங்கே எവിടെയെങ്കിലും சப்தாகம் உண்டோ ചോദിച്ചാൽ இல்லைன்னு சொல்லக்கூடாதான். വായന ഉണ്ടോ அப்படி கேட்பாவா. வாயனை உண்டோ ചോദിച്ചാൽ இல்லையேன்னு പറയാൻ പാടില്ല. சப்தாகம் உண்டானா இல்லைன்னு சொல்லக்கூடாதான். ஏன்னா சப்தாகம் இருக்கே எங்கண்ணா ஆற்றுல படிச்சுன்னு இருக்கே சொல்லணுமா. யாராவது கூப்பிட்டா தான் அவள் ஆற்றுல சப்தாகம் படிக்கிறது இல்லை, அங்கே கூப்பிட்டா அவள் ஆற்றுல படிக்கணும், இல்லாட்டா நம்ம ஆற்றுல படிச்சுட்டு இருக்கணும். அப்படி இது உத்தம ஸ்லோக குணானு வர்ணனம். எப்பொழுதும் பகவானுடைய குணத்தை சொல்கிறது தான் எல்லா சத்கர்மத்தினுடைய பலன். என்றதுனால தப்போபலேனுங்கிறார். அண்ணா என்ன தபஸ் பண்ணினா தெரியல, அண்ணாவுடைய தபோபலத்தினால தான் என்னடான்னா அண்ணாவுடைய நாக்கு பகவத்குணத்தையே சொல்லின்னு இருக்கு. நந்தா, அதுவும் நம்ம தபஸ் பலன் மாத்திரம் போகாது, கிருஷ்ணன் அக்ஷதை போடணும். நீ பாகவதம் சொல்லுடாப்பான்னு குருநாதர் அக்ஷதை போடணும். புராணாச்சாரியதாஸ்துதே, நீ புராணாச்சாரியனாக ஆவாயின்னு மார்க்கண்டேயருக்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணினார். இல்லாட்ட புராணாச்சாரியனாக ஆக முடியாது. அல்லது குருநாதர் அக்ஷதை போடணும். நந்தாமி கிருஷ்ண கிருபையா பரிபூரிதங்கா. என்னுடைய தபஸ் பலனுங்கிறது முதல்ல சாதாரணமாக சொன்னான், சாதாரண ஜனங்களாம் சொல்லலாம். ஏதோ நான் பண்ணின தபஸோட பலன் ஏதோ பாகவதம் சொல்லின்னு இருக்கேன்னு சொல்கிறத விட அண்ணாவுடைய ஹிருதயம் என்னடா, நந்தாமி கிருஷ்ண கிருபையா, அந்த கிருஷ்ண கிருபையினால் நான் சந்தோஷமாக பாகவதம் சொல்லின்னு இருக்கேன். என்னுடைய நாக்காகிய ஆத்துக்காரி நான் சொன்ன பேச்சை கேட்டுட்டு மரியாதையாக கிருஷ்ண கதை மாற்ற சொல்கிறா. பாகவனுடைய ஆத்துக்காரெலாம் சொன்ன பேச்சு, சில பேர் ஆத்துக்காரி சொன்ன பேச்சை கேட்க மாட்டான். பாகவதம் சொன்னால் வேறு நித்தியாக சொல்ல அடுத்த சண்டைக்கு போகிறேன்னு போயின்னு இருப்பான். அப்படி இல்லாமல் அண்ணாவோட ஆத்துக்காரியாக இருக்கக்கூடிய அந்த நாக்கையே ஒரு தஸ்யா பதித்தம் உபலப்யே தப்போபலேன்னு, என்னுடைய நாக்காகிய ஆத்துக்காரிக்கே ரொம்ப சாத்வி, ரொம்ப பாக்யவதி அவள் அப்படின்னு நாக்கையே ஒரு பத்னியாக வர்ணிச்சுக்கிறார். ஏன்னா யாருமே டைரெக்டாக உபதேசம் பண்ணுறதில்ல, அவாவா நாக்குக்கே சொல்லிக்கிறா. என்னடானா ப்ரூஹி முகுந்தேதி ரசனே, ப்ரூஹி முகுந்தேதி ரசனே, ப்ரூஹி முகுந்தேதி கேசவ மாதவ கோவிந்தேதி கிருஷ்ணானந்த சதானந்தேதி ப்ரூஹி முகுந்தேதி. நீ புருகி, நீ முகுந்தா கிருஷ்ணா கோவிந்தா நீ சொல்லணுன்னு நம்மளை பார்த்து சொல்கிறதில்ல ஞானிகள்லாம்.
அவளையே சொல்லிக்கிறான். அவருடைய நாக்கு கிருஷ்ணநாமத்தான் சொல்லிட்டு இருக்கு. இருந்தாலும் ப்ரூஹி முகுந்தேதி ரசனான்னு நாக்குக்கு அழகான ஒரு பேர் சமஸ்கிருதத்தில். ரசனன்னா அந்த ரசத்தை நன்னா தெரியும். இது உப்பு தூக்கலாக இருக்குது, கம்மியாக இருக்குது, சாக்தியாக இருக்குது, என்ன பாடுபடுத்துறது இந்த நாக்கு. இந்த ஒரு விரல் அங்குலம் தான் இருக்குது. ஒரு விரலுடைய அளவு இருக்கக்கூடிய இந்த நாக்கு அதுக்கு அன்னடப்படுத்தினா எல்லாம் ஒன்று தான். களிமண்ணும் ஒன்று தான், புண்ணாக்கும் ஒன்று தான், லட்டு ஜிலேபி எல்லாம் ஒன்று தான். ஆனால் அதுக்குள்ளே இந்த படுத்துகிற பாடு உலகில் இறக்க விட மாட்டேங்கிறது. அதுக்கு விஷயம் ஒரு பை மாதிரி பகவான் இங்கே ஒரு ஜிப்பு வச்சா சௌரியம் நினைக்கிறேன். இப்படி திறந்து அப்படியே 2 இட்லி உழுக வச்சு மூடி வச்சுட்டோன்னா அது பாட்டு இருக்கும். இல்லாட்டது உப்பாக இருக்குது புளிப்பாக இருக்குன்னு இந்த நாக்குப்படுத்துகிற பாடு. அதனால் அந்த ரசனம் எல்லாத்தையும் டேஸ்ட்டை சொல்கிறதே. அதனால் இவ்வளோ டேஸ்ட்டு நீ அனுபவிக்கிறியே, பகவன் நாமத்தை சொல்லி டேஸ்ட்டு பாருங்கிறார். ஓ ராமனி நாமம் ஏமி ருச்சிரா எந்த ருச்சிரா ராமா சொல்கிறார் பத்ராஜல ராமதாஸ். உன்னுடைய நாமத்தை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறார். நான் திராட்சை பழம் அந்த பழம் விதவிதமான பழங்கள்லாம் சாப்பிட்டேன். அது மாத்திரம் இல்லை, விதவிதமான பட்சண பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்டேன். இருந்தாலும் இந்த ராமநாமத்துடைய ருச்சி எனக்கு வேறு எதுலேயும் தெரியலையே. நம்மளும் தான் ராம ராம சொல்லி ஏதோ டேஸ்ட்டாகவே இல்லை. ஏதோ காபி குடித்தா டேஸ்ட்டாக தெரியாதே தவிர ஜலம் குடித்தா கூட ஒரு டேஸ்ட்டாக இல்லை. இருந்தாலும் குடிச்சுட்டு இருக்கோம் தாகத்துக்காக. நம்மளும் நாமத்தை சொல்கிறோம், டேஸ்ட்டு தெரியலையேன்னா. இது டேஸ்ட்டு தெரியாததுக்கு காரணம் சாப்பாடு நல்லா இருந்தால் கூட இந்த ஜாண்டிஸ் இருக்கிறவளுக்கு மஞ்சள் பித்தம்பா, அவளுக்கு டேஸ்ட்டு தெரியாது, நன்னாவே இல்லையம்பா. அது மாதிரி நமக்கு சம்சாரமாகிய ஜாண்டிஸ் வந்ததுனால நமக்கு இந்த நாம ருச்சி தெரியல. அந்த சம்சாரமாகிய ஜாண்டிஸ் தீர்ந்துடுத்துன்னா அது தீர்றதுக்கும் இந்த நாமந்தான் மருந்து. அதனால் இந்த நாமத்தினுடைய ருச்சி தெரியறதுக்கு அது சொல்லி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த வியாதி சம்சாரமாகிய வியாதி நீங்கினவா சொல்லும்பொழுது தான் அந்த டேஸ்ட்டை அனுபவிக்க முடியும். அதனால் இந்த நாக்கை பார்த்து இந்த என்னுடைய நாக்கு பகவத்குணம் சொல்கிறதுனால நான் பாக்யவான் என்று சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் கண்ணனை அலங்காரம் பண்ணுறேங்கிறார். கேச்சித் துகூலைஹி அனுலேபனைச்ச புஷ்பைஸ்ததான்யே நவரத்னகாரைஹி ராதாபதே த்வாம் பரிபூஷயந்தி ஸ்லோகைரகம் வியக்தம் அலங்கரோமி. கேச்சித் துகூலைஹி பலவிதமாக பகவானை எல்லாரும் அலங்காரம் பண்ணுறான். சில பேர் விதவிதமாக ட்ரெஸ் பண்ணி வஸ்திரம் சாத்துறான். திருப்பதி பெருமாளுக்கே வஸ்திரம் சாத்தணும்னா இன்றைக்கி புக் பண்ணால் இன்னும் 2-3 வருஷங்க தான் கிடைக்கும்னு சொல்கிறான். அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு வஸ்திரம். இன்னும் ஸ்ரீநாத் இருக்கிறானே அவன் இன்னும் கெட்டிக்காரன். ஒரு நாளைக்கு 8 வஸ்திரம் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்கான். கேச்சித் துக்கூலைகி அந்த அவள் பெருமாள் ஒரு நாள் கட்டினார்னா அப்புறம் அந்த பின்னாடி உள்ள பாரஷதாலாம் இருக்காள் யாவெல்லாம் போட்டுருப்பா. இந்த திருப்பதியில் இருக்க பாரஷதாலே பெருமாள் போட்டுருக்க மாதிரி நல்ல பிரமாதமாக வஸ்திரம் சாச்சின்னு இருக்கான். சில கோயிலில் பார்த்தா பெருமாளே ரொம்ப சாதாரண வஸ்திரம் தான் கடிச்சிட்டு இருக்கார். அவ்வளோதான், பெருமாளுக்கு வஸ்திரம் கூட இல்லை ஒரு கோயிலில். இப்போ பாடினாலாம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு பேர்பாடின்னு சொல்லாமல் இப்படி பாடினாலாம். அது மாதிரி இருக்கும்போது இவர் அவாவா வஸ்திரங்களை சாத்துறான். கேச்சித் துக்கூலைகி அனுலேபனிச்ச சில பேர் பகவானுக்கு சந்தனங்கள்லாம் அரைச்சி சந்தன காப்பு பண்ணுறான். சில பேர் மாலை கட்டி கொடுக்குறான். அதுவும் பாக்கியம். முஞ்சவர்த்தி மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கிட்டேயா கொஞ்சம் 2 பூதா அந்த 2 பூதான்னு ஒவ்வொரு மரத்துக்கிட்டேயா போய் கஷ்டப்படாம முஞ்சவர்த்தி மாதிரி மெதுவாக எடுக்கணும்னு அர்த்தம். எல்லா பூவையும் பறிச்சுன்னு வரக்கூடாது. சில பேர் அடுத்தாத்துல போய் பறிச்சுன்னு வருவா. அவள் எல்லாத்தையும் காய் பண்ணிட்டு வந்துடுவா. நல்லா அடுத்தாத்த பூ பறிக்கும் போது அவளுக்கு 2 பூ இருக்கட்டும். சில பேர் அவாத்துலேயே பூ பறிச்சா கூட அடுத்தாத்து மாமா வந்து எடுத்துகிட்டு போகிறான்னு எல்லா பூவும் நம்மாத்து சாமிக்கு தான் வேணும்னு அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பூவை பறித்து அழகாக அதை மாலை கட்டி கண்ணுக்கு அலங்காரம் பண்ணுறா. வசதி உள்ளவா நவரத்ன ஹாரைகி நல்ல நவரத்னங்கள்லாம் பண்ணி நல்ல ஹாரங்கள் போட்டு கிருஷ்ணனுக்கு அலங்காரம் பண்ணுறா. விதமான அலங்காரம். எங்கேயோ புத்தருடைய சிலை தங்கத்தில் இருந்து தான் திருமங்கையாழ்வார் பார்த்தார். இந்த புத்துக்கு எதுக்கு இந்த தங்க சிலைன்னு அதை எடுத்துன்னு வந்து அதுதான் ரங்க விமானமாக வேஞ்சார்பா. அதுக்கு ரொம்ப கெட்டிக்காரராக அவருக்கு 4 மந்திரிகள்லாம் இருந்தால் அதை போட்டு எப்படி எடுத்துன்னு வந்து பண்ணினான்னு சொல்லுவாள். இப்படி
இப்படி ராதாபதேத்வாம் பரிபூஷ. ஏன்னா அலங்கார பிரியோ விஷ்ணுகும், பெருமாளுக்கு அலங்காரம் தான். பெருமாள் கோயிலில் பெருமாள் குளிக்கவே மாட்டார். சிவன்னா எப்போ தலையை தண்ணியை கொட்டிகிட்டே இருப்பார். அதுவும் நார்த் இந்தியா போனால் ஒரு பாத்திரத்தை கவுத்து வச்சு ஒரு ஓட்டையை போட்டு ஒரு பாத்திரத்தை கட்டி விட்டுருவா. போகிறவங்க கூட பைப்பு தண்ணியை பிடிச்சி அது தலையில் விட்டுட்டு போயிட்டே இருப்பா. அவருக்கு தண்ணி ஜலம் கொட்டிகிட்டே இருக்கணும். அபிஷேக பிரிய சிவகா. இப்போ பார்வதிக்கு தான் கஷ்டம். எப்போ தான் தலத்தை ஓட்டத்தோடு நிறைய உடச்சி வச்சுன்னு இருக்கேன். அப்பப்போ தலையை அலங்கார பிரியோ விஷ்ணுகும், விஷ்ணுனா அலங்காரம் பண்ணிப்பார். அபிஷேக பிரிய சிவகா. நமஸ்கார பிரிய சூர்யா. சூரியனுக்கு நமஸ்காரம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த 4வது வரி இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். பிராமணா போஜன பிரியா அப்படின்னு அந்த ஸ்லோகம் முடியறது. இவாளுக்கு கொஞ்சம் சாப்பாடுனா நல்லாயிருக்கும். பிராமணாபோ ஜனப்பிரியாக அப்படின்னு அர்த்தம். போ ஜனப்பிரியாவோ போஜன பிரியா இல்லை, போ ஜனப்பிரியாகான்னு அப்படின்னு பதம் பிடிச்சிக்கலாம். இப்படி அலங்காரம் பண்ணிக்கிறதுனா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி அலங்காரம் இப்படி திரும்பி காமிப்பான், இப்படி திரும்பி காமிப்பான், அதை போடு இதை போடும்பான். இப்படி உனக்கு எல்லோரும் அலங்காரம் பண்ணுறாலே நான் என்ன பண்ணேன், ஸ்லோகைரகம் வியக்தம் அலங்கரோமி. நான் ஸ்லோகங்களால் உன்னை அலங்காரம் பண்ணுறேன். ஸ்லோகத்தினால தான் அலங்காரம் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்னா, ஸ்லோகத்தினாலையும் அலங்காரம் பண்ணுறேன்னு வச்சுக்கணும். அண்ணா நிறைய அலங்காரம் பண்ணிட்டு தான் இருக்கா. உற்சவத்தில் உள்ளுக்குள்ளே போனால் அந்த கோலாளுக்கு மை இட்டு ஒரு தடவை அண்ணாவே சொல்லுவாள், நான் மணி இட்டுக்க மாட்டேன்னு ஈசிந்து அதை சரி பண்ணி திருப்பி ஒழுங்காக இட்டு. குழந்தைகளுக்கு மயிடுறது ரொம்ப கஷ்டம். அது தூங்கும்போது இட்டால் தான் உண்டு. முடிச்சுருக்கும்போது இட்டால் அது கற்றுன்னு கத்தும், உடனே தேய்ச்சிக்கும், உடனே அழிச்சிடும். அது மாதிரி தான் கோலாளுக்கு மயிடுறதும் அண்ணாவே சொல்லுவாள். அப்படி அலங்காரம் அண்ணா யதோக்தமான அலங்காரங்கள் பண்ணினாலும் இப்போ ஸ்லோகைகி, இப்பொழுது ஸ்லோகங்களால் ஒன்று அலங்காரம் பண்ணுறேன் அப்படின்னு மேலே சொல்கிறார். இதுவே ஒரு அலங்காரம் தான். இந்த கிரந்தமே அலங்கார சாஸ்திரத்துக்காக தான் இந்த கிரந்தமே பண்ணியிருக்கா அண்ணா. அலங்காரம்னுங்கிறது அலங்காரமாக அவர் பேசுவார் அப்படி சொல்லுவாள். அலங்காரமாக பேசுனா பேசுகிறதுல பல விதமாக பேசுகிறதுக்கு, ஸ்லேஷையாக பேசுகிறது, உருவகப்படுத்தி பேசுகிறது, உபமானம் சொல்லி பேசுகிறது. அவரை மாதிரி இவர் இப்படி சொல்கிறதுக்கு அது உபமான அலங்காரம்னு பேர். அவர் இருக்க சாட்சாத் இது மாதிரி அப்படி சொன்னோன்னா அது ரூபகம். சாட்சாத் வால்மீகி மாதிரி அவர் அப்படின்னா அது ரூபகம். அவர் வால்மீகியாக அவரை சொல்கிறது. இப்போயே தன்னுடைய நாக்கையே ஒரு ஆத்துக்காரியாக சொல்லி சொல்கிறாரே, அது மாதிரி ஸ்லேடைங்கிறது ஒரு அலங்காரம். ஒரே வரத்துக்கு ஒரே வாக்கியத்துக்கு 2 அர்த்தம், ஒரே வார்த்தையில் 2 அர்த்தம் வரும். ஒருத்தரை பார்த்து கேட்டார், உங்களுக்கு எந்த ஊருன்னு கேட்டார். உங்களுக்கு கை எப்படி கையில் அடிபட்டிருக்கேன் என்ன ஆச்சுன்னு கேட்டார். ஒரே வார்த்தை சொன்னார், செங்கல்பட்டு அப்படின்னார். அவர் ஊரும் செங்கல்பட்டு, அடிபட்டதும் செங்கல்பட்டு அப்படின்னு. இது ஸ்லேஷா அலங்காரம்னு பேர். நிறைய நம்பூதிரிகள் நிறைய யூஸ் பண்ணுவாள். நாராயண பட்டதிரியோடதுலேயும் நிறைய வரும். அது ஸ்லேஷையிலே பல இருக்குது. அந்த வார்த்தையில் உள்ள ஸ்லேஷை, அர்த்தத்தில் உள்ள ஸ்லேஷை, இப்படிலாம் பல விதம் இருக்குது. ரொம்ப முடியாமல் ஒருத்தர் ஒரு படுத்துட்டு இருக்கார் தாத்தா. அவருக்கு வாய் வழியாக அவருக்கு குடிக்க முடியல. அப்போ அந்த காலத்தில் இது மாதிரி இல்லை, அதனால் டியூப் மாதிரிலாம் இல்லை. அதனால் அவள் பொண்ணு என்ன பண்ணா, தன்னுடைய புடவை தலைப்பையே பாலில் முக்கி அப்படியே வாயில் புழிஞ்சா. அவர் குடிச்சிட்டு இப்படி வந்தார், முகத்தை சுழிச்சார். ஏன் பால் கசக்கிறதான்னு கேட்டா. இல்லை, பாலும் கசக்கலை, உன் துணியும் கசக்கலைன்னார் அவர். அது இது மாதிரி பேசுறதுக்கே ஸ்லேஷ அலங்காரம்னு பேர். இது மாதிரி அலங்காரங்களால் ஒன்று அலங்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிறார் அண்ணா. ஸ்லோகைரகம் வியக்தம் அலங்கரோமி. இதுவே சூச்சனான்னு ஒரு அலங்காரம். சமர்ப்பிதா தே பிருதுகைக முஷ்டிஹே ந பக்தி பூர்வஞ்ச மயா முகுந்தா ததாபி தே நுக்ரஹ திருஷ்டிவர்ஷம் நிஷ்கிஞ்சனோகம் சததம் பிரதீட்சே. பாக்கி எல்லாரும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலோ இது பண்ணாலோ ஒரு வியாஜத்தை வச்சுன்னு தான் பண்ணுவாள். நீ எனக்கு எதாவது பண்ணினா உனக்கு பதிலுக்கு பண்ணுறேன். அப்படி வியாஜம் இல்லாமல் கிருபை பண்ணுறது யாரு ஆடனா கிருஷ்ணன் தான், பகவான் தான். அந்த குச்சேலருக்கு அது ஒரு வியாஜமாக வச்சு, ஒரு வியாஜங்கிறதுக்கு 2 தமிழில் உள்ள வியாஜம், அது ஒரு வியாஜம் ஆனால் என்ன, அது ஒரு சாக்காக வச்சுன்னு அனுகிரகம் பண்ணுறதுன்னு அர்த்தம். குச்சேலருக்கு ஏற்கனவே அனுகிரகம் பண்ணுறதா பகவான் பிளான் பண்ணியாச்சு. குச்சேலருக்கு ஐஸ்வர்யம் கொடுக்க போகிறதா பகவான் ஏற்கனவே பிளான் பண்ணியாச்சு. அதை அவள் ஆத்துக்காரி தெரிஞ்சுன்னு விட்டா. யார், கல்யாணின்னு பேர்.
அவள் என்ன பண்ணினால் தன்னுடைய ஆத்துக்காரரை பார்த்து நீங்கள் கொஞ்சம் துவாரகை வரலையும் உங்கள் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வாங்கோன்னா. ஏன்னா கதை சொல்கிறவா இவர் துவாரகை போனார் அதனால் ஐஸ்வர்யத்தை கொடுத்தான்னு கதை இருக்கட்டும், உக்காந்த இடத்தையே அந்த கிருபையை வாங்கிக்க வேண்டாமேன்னு அனுப்பிச்சி வச்சான். வெறுங்கையோட எப்படி போகிறது? ஏன்னா சில பேரை பார்க்க போகும்போது வெறுங்கையோட போகக்கூடாது. அக்னிஹோத்திர கிரகம் க்ஷேத்திரம் கர்ப்பிணீம் விருத்த பாலகௌ ரிக்தஹஸ்தேன நோபேயாத் ராஜானம் தெய்வதம் குரும். இன்னும் சில பேரை பார்க்கும்போது அக்னிஹோத்திரம் அக்னி 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 யாகசாலைக்கு போகும்பொழுதோ, க்ஷேத்திரம்னா வயல்வெளின்னு அர்த்தம் இந்த இடத்துல. அங்கே ஜலத்தையோ உரத்தையோ போட்டு அது பண்ணணும். அப்போ தான் அந்த கிருஷி நன்னா நடக்கும். அக்னிஹோத்திர கிரகம் க்ஷேத்திரம் கர்ப்பவதியான ஒரு பெண்ணையோ வயசானவாளை பார்க்க போனாலோ, சதாபிஷேகம் ஆனவாளை பார்க்க போகிறதா இருந்தால் பழங்கள் எதாவது வாங்கிட்டு போகணும். குழந்தைகள் இருக்கிற ஆற்றுக்கு போனால் எதாவது பிஸ்கெட் இது வாங்கிட்டு போகணும். சில குழந்தை கேட்கும் எதாவது பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேலாம், சில குழந்தை கேட்கவே கேட்காது, பையை வச்சோடனே திறந்து பார்க்கும் எதாவது வச்சுருக்காளான்னு. விருத்த பாலகௌ ராஜானம் தெய்வதம் குரு. ராஜாவை பார்க்க போகும்போதோ, குருவை பார்க்க போகும்போதோ, தெய்வத்தை பார்க்க போகும்போதோ வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம். கிருஷ்ணன் இல்லைனா ராஜாவுக்கு ராஜா, குருவுக்கு குரு, குழந்தைக்கு குழந்தை, தெய்வத்துக்கு தெய்வம், எல்லாமே இருக்கான். ஏதாவது குடுன்னு கேட்க அந்த குச்சேல ராத்திரி ஒன்றும் இல்லை 4 பேர் ராத்திரி பிக்ஷை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாள். அதை கையில் எடுத்துகிட்டு போனார். சமர்ப்பிதா தே பிருது கைக முஷ்டிஹி. அவர் 4 படி வாங்கிட்டு போனாலும் கிருஷ்ணன் ஒரு படி தான் எடுத்துட்டானான், பாக்கி அங்கேயே கொடுத்துட்டான். சமர்ப்பிதா தே பிருது கைக முஷ்டிஹி நான் பக்தி பூர்வஞ்ச மயா முகுந்த. அவரோட பக்தியாக இவனுக்கு அந்த இதை கொடுத்தார். குச்சேலர் அவளை கொடுத்து அனுகிரகம் வாங்கிட்டார். அது மாதிரி நம்மளுக்கு அவள் கூட கொடுக்கலையேங்கிறார் அண்ணா பண்ணாத நைவேத்தியமாக. கோகுலாஷ்டமிக்கு பார்த்தா பாத்திரமாக இருக்கும். நாங்கள் படிக்கும்பொழுது சாயி மாமான்னு ஒரு மாமாவும் மாமியும் வயசான மாமா மாமி வருவா. 1 மாதமாக பட்சணம் பண்ணுவா. அவள் ஒரு 10-15 நாள் முன்னாடியே அதுக்கு மாவு இடித்து சுத்தமாக பண்ணணுமேனு அதுக்கு மாவு இடித்து அதுக்கு இந்த கிணறு தண்ணி கூட இல்லாமல் குளத்துலேருந்து தண்ணியை கொண்டு வச்சிருந்து அவ்வளோ பட்சணங்கள் அண்ணா கொடுத்து வாழாது. ஊர் ஜனங்களுக்கே கொடுத்து அள்ளி கொடுப்பா. அப்படி பண்ணினா அண்ணா சொல்கிறேன், நான் ஒன்றும் பக்தியாக உனக்கு ஒன்றும் கொடுக்கலேங்கிறார். சமர்ப்பிதாதே பிருதுகைக முஷ்டிகி நபக்தி பூர்வஞ்ச. சில ஸ்லோகங்கள்லாம் மகான்கள் பாடுறது நமக்காக பாடுறா. பதிதமி பாபின்லாம் பாடுறான்னா அவா பதிதனும் பாவியும் இல்லை, நமக்காக அவள் பாடிக்கிறா. நான் பக்தியோட ஒன்றும் ஒரு முஷ்டி ஒரு பிடி அவள் கூட நான் அவனுக்கு கொடுக்கல, இருந்தாலும் நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுவையான்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவர் வியாஜமெல்லாம் அனுகிரகம் பண்ணுறவர். அவர் ததாபித்தே அனுகிரக திருஷ்டி வருஷம் நிஷ்கிஞ்சனோகம் சததம் பிரதீட்சே. ஏன் கொடுக்கலேன்னா, நான் அண்ணா ஆரம்பத்து காலத்தை பைசா வாங்காமனா இருந்தார், அதனால் நான் நிஷ்கிஞ்சனாக இருக்கேன். எதாக இருந்தால் தானே. அண்ணா பிரவச்சனத்துக்கு போகும்போது சம்பாவனைலாம் வாங்கிக்க மாட்டார், ட்ரெயின் சார்ஜ் கூட வாங்கிக்க மாட்டார். அவள் என்ன பண்ணணும்னா ட்ரெயினில் போய் டிக்கெட்டை பைசாவை தொடாத காலம் அது, பைசாவை தொடரதே இல்லைன்னு. அப்போ டிக்கெட்டை மாத்திரம் வாங்கி அதுவும் அண்ணா கையில் கொடுக்க மாட்டான். அந்த துண்டு அப்படி போட்டுப்பார், அதில் நுனியில் முடிச்சு போட்டு விட்டுடணும். டிடிஆரை வந்தால் அவர் இதில் அவள் காமிப்பாள். அதனால் அவ்வளோ நிஷ்கிஞ்சனாக இருக்கிறதுனால நான் எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நீ அவ்வியாஜ கிருபை பண்ணுறவர் நீ, அதனால் நான் எதிர்பார்க்கிறேன். பகவானை ஒரு நிந்தாஸ்துதின்னு சொல்லுவாள். திட்டுற மாதிரி இருக்குது ஆனால் ஸ்துதி, அது மாதிரி ஒரு ஸ்தோத்திரம். அடுத்த ஸ்லோகம். நத்வா மாக்வய தேஷ துஷ்கிருதி பரகா நாராயணேத்யாத்மஜம் நைவம் வேத்சி ததைவ தம் கருணயா சம்பிராபயஸ்த்வத்பதம் சர்வஜ்ஞம் பிரவதந்தி பண்டிதவராः த்வாம் ஹந்த துஷ்டைரபி ஸ்வார்த்தோன்மூலித சௌஹ்ருதைः மதுவதேः ஏவம் ஜனைர்வஞ்சிதம். பெருமாள் ரொம்ப புத்தி உள்ளவர் நினச்சிட்டு இருந்தேன், அவருக்கு அவ்வளோ புத்தி இல்லைன்னு. ஏன்னா நாராயணான்னு யாரை கூப்பிட்டான்? அஜாமிலன் பையனை தான் கூப்பிட்டான். அந்த பொண்ணு கூட நேற்றுக்கு சொன்னாலே துர்கா, வெறும்ன நாராயணா கூப்பிட்டா பெருமாள் நினச்சின்ற போகிறாரேன்னு, தாசி புத்திரா நாராயண தான் விசேஷணத்தோடு தான் கூப்பிட்டான். அந்த தாசி புத்திராங்கிறத எடுத்து
கட் பண்ணிவிட்டார் பகவான். நாராயணா என் பேரை சொன்னான்னு எடுத்துட்டான்னு சொன்னான் அந்த குழந்தை. நத்வாம் ஆஹ்வயது ஏஷ துஷ்கிருதிபரஹா நாராயணேத்யாத்மஜம். அஜாமல் நேராக பார்த்த மாதிரி சொல்கிறார், ஏஷ துஷ்கிருதிபரஹா நாராயணேத்யாத்மஜம். ஆனால் அது கூட தன்னை தான் கூப்பிட்டான்னு நினச்சிட்டு பையனை கூப்பிட்டான்னு தெரியாமல் நைவம் வேட்சி ததைவத்தம் கருணையா சம்பிராபயஸ்வத்பதம். அவனுக்கு அப்பயே உடனே 4 பாடசாலை கூப்பிட்டு அவனை அனுப்பிச்சு மோட்சத்தை கொடுத்தீரே, உங்களை போய் எல்லாம் சர்வஜன் சொல்கிறாளே, எப்படி சர்வஜனாக இருக்கேள், உங்களை எல்லாம் ஏமாத்துற. சர்வஜம் பிரவதந்தி பண்டித வராஹா துவாம் அந்த துஷ்டைரபி ஸ்வார்த்தோன்மூலித சௌஹிருதைஹி மதுபதே ஏவம் ஜனைர்வஞ்சிதம். ஸ்வார்த்தபரனாக இருக்கக்கூடிய துஷ்டர்கள்லாம் பாவத்தை பொருட்டு கடைசியில் நாராயணா கோவிந்தா ஏதோ ஒரு வியாஜத்தை கோவிந்தான்னு சொல்கிறான். பகவானை சொல்லணும்னு சொல்லலை, தெரியாமல் சொல்கிறதெல்லாம் இருக்கே, அப்படி தான் சொல்லுவாள். அரிசி வாங்கலையாம்பா. அரிசி வாங்கலையான்னு என்ன, அரிசி வாங்கலையாங்கும்போது அதில் சிவான்னு வந்துடுது. அரிசி வாங்கலையா, ஹரி சிவாங்கலையான்னு, அதில் ஹரி சிவான்னு 2 வந்துடுது. இப்படி தெரியாமல் சொன்னாலே போகிறோம். இன்னொன்று கூட சொல்லுவேன், கொத்தரங்கா வித்துன்னு இருக்கான் ஒருத்தன், கொத்தரங்கான்னு. அவனுக்கு பெருமாள் மோட்சம் கொடுக்குறார். ஏன்னா கொத்தவ ரங்கா கடைசியில் ரங்காங்கிறான். இதெல்லாம் இது கூட தெரியாதா, அவன் கொத்தரங்கா தான் வைக்கிறான்னு. ஆனால் பெருமாள் ரங்கா தன்னை சொன்னான்னு நினச்சிக்கிறார். ஆற்றுக்கு வராதேங்கிறான். அவனையும் பகவான் காப்பாற்றுறார். ராதே சொல்கிறானேன்னு. இப்படி வியாஜம் வச்சிருந்து காப்பாற்ற. பகவன் நாமத்தை கூட ஒழுங்காக கூட சொல்கிறது இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவார். அது முக்கூர் லட்சுமி, அவர் ஒருத்தர் பிரோச்சனம் பண்ண வந்தார். அவர் ஒரு தடவை பெருமாளை பார்க்க வந்தாராம். இங்கே குளத்தங்களில் குளிச்சுன்னு ஒருத்தர் வந்து கோஹிந்தான்னு நானா. இல்லை கோஹிந்தாங்கிறானே இவன் தப்ப, நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்கான், அவனுக்கு சொல்ல தெரியல கோஹிந்தா. திருத்தி கொடுக்கலான்னு போனாரான். கோவிந்தா சொல்லப்பா, கோஹிந்தா இல்லைன்னு. அவன் சொல்கிறானா, நான் 4-5 வருஷமாக வந்துட்டுருக்கேன், அடுத்த வருஷமும் அடுத்துக்கு அனுகிரகம் பண்ணுங்கோன்னு. இந்த வருஷம் இல்லை, 4-5 வருஷமாக கோஹிந்தா தான் சொல்லின்னு இருக்கான். அந்த கோஹிந்தாக்கே அவனை வரவழைச்சின்னு இருக்கார் பெருமாள்னா. அப்போ என்னடா இவனுக்கு தெரியலேன்னு அவன் தெரியும், தெரிஞ்சாலும் பகவான் அனுகிரகம் பண்ணுறான். அப்படி நீ உன சர்வைக்கின்னு சொல்கிறா. சர்வைக்கினாக இருந்துட்டு கடைசியில் இந்த அஜாமிலன் மாதிரி பாபிகள்லாம் உன் நாமத்தை அவன் உன் நாமத்தை தான் சொன்னான். ஆனால் தன்னை சொன்னதா, அவன் பையனை கூப்பிட்டா கூட தன்னை கூப்பிட்டு தான் நினச்சிண்டு நீ காப்பாற்றுறியப்பா என்று அந்த பகவானை ஒரு நிந்தாஸ்துதி மாதிரி சொல்கிறார். பக்ஷ்ய விவேகலேஷ ரகிதாம் த்வாம் சின்மயீதி ஸ்ருதிஹி ப்ரூதே கண்டரவேன கோகுலபதே ராக்ஷே ஸ்வயம் தம் கலு ஜிக்வாக்ரஸ்ஃபுரிதா மமாகனிகரான் அஸ்னாசி ஹந்தாஞ்சசா மௌಢ்யந்தே புவனே பிரஜல்பிதுமகம் நூனம் பவாம்யுத்சுகா. சில பேர் சொல்லுவா, அது பகவான் காப்பாற்றலை, பகவான் நாமமே காப்பாற்றிடுத்து அப்படின்னு. எல்லா சரித்திரமே பகவன் நாமத்தினுடைய பெருமையாகவே தான் பாகவதால் பார்ப்பா. जो नाम का प्रताप है तुम्हें याद हो कि न याद हो, जो नाम का ध्रुव को पिता निकला दिया, हरि नाम में मन ला दिया, उसे अचल धाम दिला दिया, तुम्हें याद हो कि न याद हो, जो नाम का. துருவனுக்கு துருவஸ்தானம் கிடச்சிது, அவன் பண்ண தபசுங்கிறத விட அவன் சொன்ன வாசுதேவன் அவன்தான் அப்படிங்கிறார். அது மாதிரி द्रौपदी की लाज उतारिया, जब कृष्ण कृष्ण पुकारिया, ब्रह्मानंद चीर पधारिया, तुम्हें याद हो कि न याद हो, जो नाम का. திரௌபதிக்கு வஸ்திராபகரணம் நடக்கும்பொழுது கிருஷ்ணன் சொக்கட்டான் ஆடின்னு இருந்தானா. உடனே திரௌபதி கிருஷ்ணானு கூட்டோன்னே எழுந்து ஓடுறான். ஓடின கிருஷ்ணன் 2 ஸ்டெப் போயிட்டு 10 ஸ்டெப் போயிட்டு திரும்பி வந்துட்டான். சத்யபாமா தான் கூட சொக்கட்டான் ஆடினார். எங்கே ஓடினேன், எதுக்கு ஓடினேன், திரௌபதிக்கு ஆபத்து, மானம் போகிற ஆபத்து வந்துடுத்து, காப்பாற்றலான்னு போனேன். காப்பாற்ற வந்துட்டு, சத்யபாமையோட ஃப்ரெண்டு திரௌபதி காப்பாற்ற வந்துட்டு, சீக்கிரம் போய் காப்பாற்ற போங்கன்னு விரட்டினான். இல்லை நான் காப்பாற்றலான்னு போனேன், அதுக்குள்ளே
கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டாரா, என் நாமமே அவளுக்கு வஸ்திரத்தை கொடுத்து காப்பாற்றி எடுத்து எனக்கு சான்ஸு கிடைக்கல, நான் நம்ம மேலே நம்ம விளையாடலான்ட்டு. இவ கோவிந்தான்னு கூப்பிட்ட அந்த நாமமே அந்த வஸ்திரமாக அவதாரமாகி அவளை காப்பாற்றிட்டு சாரிக்கு பீச்சு நாரி, நாரிக்கு பீச்சு சாரிகை, சாரிக்கு நடுவில் நாரியா, நாரிக்கு நடுவில் சாரியா, சாரிகைக்க நாரி, ஒன்றும் புரியலையாம். அப்படி நான் மானத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு வஸ்திரம் போகாதோ, அதுலேயும் விதவிதமான பட்டு வஸ்திரமாக பகவான் வந்து காப்பாற்றினான். அப்போ என்னடனா இந்த கிருஷ்ணன் போகிறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணன் நாமமே போய் காப்பாற்றி எடுத்து, அப்படி தான் சொல்கிறார். சீதை கஷ்டப்படும் பொழுது ராமர் அப்புறம் தான் வரார். இந்த ராமன் நாமம் தான் முதல்ல ஹனுமான் மேலே 2 சமயத்தில் வந்து காப்பாற்றுறது. இப்படி எல்லாம் நாம மகிமையாக தான் பார்க்குறான் பாகவதார். கஜேந்திரனை காப்பாற்றுறது என்னன்னா, ग्रह मार के मुक्ति करी तुम्हें याद हो के न याद हो जो नाम का. அந்த யானை விபதாபடி மனுமே ஜபாஜோ ஹரிஹரி. இந்த யானை ஹரிஹரின்னு ஜபம் பண்ணதான். யானை ஹரிஹரி சொல்ல முடியுமோ? அது பிளிர தான் பிளிரும். ஆனால் மனுமே ஜபாஜோ ஹரிஹரி, மனசினாலேயே ஹரிஹரின்னு சொன்னது. மனசினால் சொன்னாலே தெரியும் பகவானுக்கு. உடனே கிரகு மாறுக்கே முக்குத்தி கரி. அந்த கிரகம்னா நக்கரம். நேற்றுக்கே பெருமாளுக்கு கஜேந்திர மோட்ச அலங்காரம் தான் பண்ணியிருந்தா. அழகாக தங்க முதலை, தங்க யானை எல்லாம் தேவலோக சக்கரம், சுதர்சன சக்கரம், தங்க சக்கரம் போட்டு கிரகு மாறுக்கே முக்குத்தி கரி துமே யாது கோ ஜன கென யாது கோ ஜோ நாமுகா. அந்த கஜேந்திரனை காப்பாற்றுறதும் அந்த பகவானுடைய நாமந்தான். அப்படி அஜாமிலனை காப்பாற்றினது பகவானுடைய நாமந்தான் காப்பாற்றினதுன்னா, அந்த நாமத்துக்கும் அந்த இது இல்லைங்கிறார். அந்த இது 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 நல்லது கெட்டதுன்னு அதுக்கே தெரியல அப்படிங்கிறார். நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், எல்லா புண்ணியத்தை இன்னத்தை பண்ணிட்டும் நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி காயேன வாச்சா. இது வந்து நாராயணாயத்தின்னு எப்போ சொல்கிறோம், நல்ல காரியம் பண்ணும்போது தான் காயேன வாச்சா சொல்கிறோம். பாபகாரியம் பண்ணும்போது நமக்கே சொல்கிறதுக்கு நாராயணாய சமர்ப்பயான்னு சொல்ல தோணாது. ஆனால் அஜாமிலன் தைரியமாக சொன்னான், நாராயணாயேத்தி சமர்ப்பயாமின்னு, நாராயண நாமத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன்னு. பக்ஷ்யா பக்ஷ்ய விவேகலேச ரஹிதாம் துவாம் சின்மயீதி ஸ்ருதி. இந்த பகவான் நாமத்தையும் முன்னாடி பகவானை நிந்தாஸ்துதியாக சொன்ன மாதிரி பகவான் நாமத்தை நிந்தாஸ்துதியாக சொல்கிறார். இந்த பகவான் நாமத்துக்கு இது சாப்பிடணும், இதை சாப்பிட்றதுக்கு நியமமே இல்லை. எதை கொடுத்தாலும் சாப்பிட்றது, புண்ணியத்தை கொடுத்தாலும் சாப்பிட்றது, பாபத்தையும். ப்ரூதே கண்டரவேன கோகுலபதேகே ஆக்கியே. ஆக்கியானா நாமம், பகவானுடைய நாமமே. ஸ்வயம் நீ வந்து சின்மயி, எல்லாம் தெரிஞ்சவள்னு சொல்கிறது வேதம். ஏன்னா நீ எல்லாம் தெரிஞ்ச சின்மயியாக இல்லை, உனக்கு எது நல்லது கட்டுன்னு தெரியலையே. நீ என்னடா ஒரு பக்தனுடைய ஒரு பாபியனுடைய நாக்கில் வந்துட்டு ஜிக்வாக்ரஸ் புரிதா மம அகநிகரான் அஸ்னாசி ஹந்தாஞ்சசா மௌட்யந்தே புவனே பிரஜல்பிதுமகம் நூனம் பவாமி உத்சுகா. தன்னே சொல்லிக்கிறார், என்னுடைய நாக்கில் வந்துட்டு இந்த நாம என்ன பண்ணுறது, நம்முடைய பாபங்களெல்லாம் சாப்பிட்றதான். இதுலேருந்து என்ன அர்த்தம்னா, நம்முடைய நாம் பகவான் நாமத்தை சொல்லிட்டாலே பாபங்கள் இருக்காதுங்கிறத சொல்கிறார். அது ராமானு ஃபுல்லாக கூட சொல்ல வேண்டாம், ரான்னு வாயத்தை வந்தாலே பாபம் போயிடுமா. ரகாரோச்சார மாத்திரனே முகான் நிரியாந்தி பாதகாக. ரானோடனே பாபம் போயிடுச்சு. அப்புறம் எதுக்கு மா சொல்லணும்னா, புனராகவன பீத்தியாச்ச மகாரஸ்து கபாட்டவது. மானு ஏன் மூடுறோம்னா, போன பாவம் வராமல் இருக்கிறதுக்காக வாயை மூடின்றோம். அதனால் பாதி நாமம் முழுக்க கூட சொல்ல வேண்டாம், பாதி சொன்னால் கூட போகிறோங்கிற மாதிரி இருக்குது. ராரானே சொன்னால் போகிறோம். எல்லாத்துலையும் நாமத்துலேயும் ரா தான் ஃபஸ்ட்டு வருது. ராதே ராமா எல்லாத்துலேயும் ரா தானே ஃபஸ்ட்டு வருது. இல்லை ராரானே ஒரு சுவாமிஜி சொல்லின்னு இருக்கார் பிருந்தாவனத்தில். அவர் வேறு ஒன்றும் கிடையாது, ரா 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 பகவானை ராரான்னு கூப்பிட்றாரா தெலுங்கில். இல்லாட்ட அவர் வந்து ராதே ராமா கூட சொல்கிறதில்ல, ரா 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 அப்படியே சொல்லியிருக்கார். பெரிய மகான் வரும். பூஸ்பர்சமே ஆக மாட்டார், மரத்துக்கு வேலையை தான் உட்காந்துருப்பார். தொட்டில் மாதிரி ஒரு போட்டுட்டு அதுலேயே உட்காந்துருக்கார். இப்படி ஜிஹ்வாக்ரஸ்புரிதா மமாக நிகரான் அஸ்னாசி ஹந்தாஞ்சசா. உன்னை எல்லாம் சின்மையின்னு வேதம் சொல்கிறதே உன்னுடைய மௌட்டியத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த நாமத்துக்கு ஞானமே இல்லை. ஏன்னா எதை சாப்பிடணும் எதை சாப்பிட்றது நியமமும் இல்லை.
அது மாத்திரம் இல்லை, இது 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 வந்து ஸ்ரீதர் ஐயாவாலும் இது மாதிரி விஷயம் சொல்கிறார். அயே ஜிஹ்வா பீட்டே, ஏ சிவாக்கியே, சிவனுடைய நாமமே உனக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்து உனக்கு தான் நைவேத்தியமெல்லாம் நினச்சேன். என்னுடைய நாக்காகிய ஆசனத்தில் சிவான்னு சொல்லி சிவான்னு சொல்லணும்னு ஒரு ஆசனம் வேணுமே. அந்த சிவநாமத்துக்கு ஒரு நாக்காகிய ஆசனத்தை கொடுத்து என் பாபத்தை நைவேத்தியம் பண்ணலான்னு பார்த்தேன். நான் சிவான்னு உன்னை கூப்பிட்ட உடனேயே என் பாவத்தெல்லாம் போயிடுத்தா, உனக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை போயிட்டு வா அப்படிங்கிறார். கூப்பிட்டு ஏதாவது கொடுக்கணுமோனோ, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அழகாக சொல்கிறார் ஐயாவால். ஆக்கியா ஷஷ்டின்னு அதில் சொல்கிறார். அதே மாதிரி இங்கே சொல்கிறார், அண்ணாவும் ஜிஹ்வாக்ரஸ்புரிதா மமாக நிகரான் அஸ்னாசி ஹந்தாஞ்சசா மௌட்யந்தே புவனே பிரஜல்பிதுமகம் நூனம் பவாமி உத்சுகா. கிருஷ்ண பக்தனுக்கு வேறு எங்கேயும் அலைய வேண்டாம் என்று சொல்கிறார். அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கிருஷ்ணனே கொடுப்பான். பட்டத்தை சொல்கிறார், யோகீந்திராணாம் தொதங்கேஷ்வதிகசு மதுரம் முக்திபாஜாம் நிவாசகா பக்தானாம் காமவர்ஷத்யுதர் கிசலயம் நாததே பாதமூலம். எல்லா ஆசை உள்ளவனும் கிருஷ்ணனை ஆசைக்கா, எந்த ஆசை இல்லாதவனும் கிருஷ்ணனை ஆசைக்கணும்னு பாகவதத்தில் ஒரு 3வது அத்தியாயம் துதிய ஸ்கந்தத்தில் யாராருக்கு என்னென்ன வேணுமோ அவளுக்கு எந்தெந்த தெய்வத்தை பஜிக்கணும்னு சொல்கிறார். வித்யா காமஸ்து கிரிஷம் தாம்பத்தியார்த்தவு மாம்சதீம். இல்லை படிப்பு வேணுமா, நீ தட்சிணாமூர்த்தியை பக்தி பண்ணு. இல்லை தாம்பத்தியம் வேணுமா, துர்காதேவியை பூஜை பண்ணு, தேவியை பூஜை பண்ணு. பிரம்ம வர்ச்சச காமஸ்து யஜேத பிரம்மணஸ்பதிம். பிரம்ம வர்ச்சஸ் வேணுமா, பிரம்மணஸ்பதி. அந்த பிரம்மணஸ்பதிங்கிற தேவதையை தான் கணபதியாக சொல்கிறா. கணானா அது பிரம்மணா கணானாந்த்வா கணபதி முகவாமிஹே கவிங்க வீணாமோபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மாணாம் பிரம்மணஸ்பதே. அந்த பிரம்மவர்ச்சஸ் வேணிகரன் அந்த ஏன்னா கணபதியே பிரம்மச்சாரி சுரூபம் தானே. அந்த பிரம்மவர்ச்சஸ் வேணும்னா பிரம்மச்சரியத்துலேருந்து தான் பிரம்மவர்ச்சஸ் தேஜஸ் வரும். அதனால் பிரம்மவர்ச்சச காமஸ்து எஜேத பிரம்மணஸ்மிதம். இந்திரம் இந்திரிய காமஸ்து, இந்திரியங்களுக்கு சக்தி வர வேணுங்கிறவன் இந்திரனை பூஜை பண்ணணும். பிரஜாகாமஹா பிரஜாபதினு. தேவி மாயாந்து ஸ்ரீகாமஹா, பணம் வேணும்னா தேவியை ஆராதனை பண்ணு, மகாலட்சுமியை ஆராதனை பண்ணு. தேவி மாயாந்து ஸ்ரீகாமஹா. இப்படி எந்தெந்த ஆசை வேணுமோ அவளுக்கு இந்தந்த தெய்வத்தை பஜனை பண்ணணும் பாகவதத்தில் சொல்கிறான். கடைசியில் சொன்னார், நீ இது எதுக்கு அது தனித்தனியாக சொல்கிறீங்களே, மொத்தமாக ஒரே கடையில் போய் மால் மாதிரி ஒரு கடை இருக்குது, ஒரு மாலில் போனால் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கான்னா அதுக்கு ஒரு கடை இருக்குது, அதுதான் திருமால் அல்ல பெருமாள். அந்த மால்கிட்ட போனால் எல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு வந்துவிடலாம். அது மாதிரி மாலில் போய் எல்லாம் மொத்தமாக வாங்குற மாதிரி இங்கே இவரும் மால்னு சொன்னாலே பெருமாள் தான் அர்த்தம். தமிழை பொறுத்தவரையிலையும் மால்னு அழகாக தான் பேர் வச்சுருக்கான். மால்னாலே என்ன அர்த்தம்னா பெருமாள் திருமால் தான் அர்த்தம். அதனால் இங்கே அண்ணா சொல்கிறார், என்னென்ன வேணுமோ எல்லாம் கிருஷ்ணன்ட்டையே கிடைக்குங்கிறார். ஐஸ்வர்யம் பரமேஸ்வரஞ்ச விமலம் ஞானஞ்ச வாணிபதி சௌந்தர்யம் ரதிவல்லபோ தனபதி லக்ஷ்மீம் பலம் கௌஷிகா யாச்சந்தே சமுபேத்ய சாஞ்சலிபுட்டம் யஸ்யைவ பாதாம்புஜம் தஸ்ய ஸ்ரீ மதுராபதேர்ஜகதி மே தாசஸ்ய கிம் தெய்வதைஹி. நான் கிருஷ்ணதாசனான இருக்கக்கூடிய எனக்கு வேறு தெய்வங்கள் ஒன்றும் அவசியம் இல்லைன்னா என்ன, எனக்கு என்ன நேரமெல்லாம் கிருஷ்ணனே கொடுத்துட்றான். ஏன்னா எல்லாருமே அந்தந்த தெய்வங்கள்லாம் கிருஷ்ணன்ட்டு தான் வாங்கிட்டு போகிறத பார்க்குறான்னா. ஐஸ்வர்யம் பரம் ஈஸ்வரஸ்ட. அந்த ஈஸ்வரன் சொல்கிறோமே பரமேஸ்வரன், அந்த ஈஸ்வரனே தான் ஈஸ்வரனாக ஆகிறதுக்காக எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுங்கன்னு. ஐஸ்வர்யம்னா தமிழில் உள்ள ஐஸ்வர்யம், பணத்தை சொல்ல, எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை இருக்குது, அதுக்கு ஐஸ்வர்யம்னு பேர். அதை ஈஸ்வரனே கிருஷ்ணன்ட்ட தான் வாங்கிட்டு போனாராம். எனக்கு தெரியாது, அண்ணா சொல்கிறா. அந்த பக்தபுரீஸ்வரரே பக்த கோலான்ட்டு தான் வாங்கிட்டு போனாராம். ஐஸ்வர்யம் பரம் ஈஸ்வரஸ்ச விமலம் ஞானஞ்ச. நல்ல சரஸ்வதியை உபாசனை பண்ணால் ஞானம் வருங்கிறாளே, அந்த சரஸ்வதிக்கு உள்ள ஞானமே கிருஷ்ணன் தான் கொடுத்தானாம். பிரச்சோதிதா ஏனபுரா சரஸ்வதி பிதன்வதா அஜஸ்ய சதீம் ஸ்மிருதிம் ஹதி சுலக்ஷணா பிராதுர்புத் கிலாஸ்யதகா சமே ரிஷீனாம் ரிஷப பிரசீததாம். பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி
நீங்கள் சிருஷ்டி பண்ணுங்கன்னு உடனே அவர் சொன்னார், 4 தலையை கொடுத்து குடிச்சில மூளை இல்லைன்னா என்ன பிரயோஜனம், எனக்கு புத்தி வேண்டாமா, எனக்கு ஞானம் வேண்டாமான்னார். உடனே அப்போ தான் சரஸ்வதியை பிரம்மாவுக்கு கொடுத்தாராம் கிருஷ்ணனே, பாகவதத்தில் சொல்கிறான். அதனால் விமலம் ஞானஞ்ச வாணிபதி, அந்த விமலமான ஞானத்தை அந்த வாணிபதியான பிரம்மா வாங்கிட்டு போனார் கிருஷ்ணன்டேந்து. மன்மதன் இவ்வளோ அழகாக இருக்கானேன்னா, புருஷாலில் ரொம்ப அழகு மன்மதன். அந்த மன்மதன் ஏன் அழகாக இருக்கானா, சௌந்தரியம் ரதி வல்லபா, அவன் கிருஷ்ணனுக்கு பையனாக பிறந்ததுனால தான். மன்மதனே விஷ்ணு புத்திரனாக தான் சொல்லப்படுறது. அதனால் கிருஷ்ணனுடைய பையனாக பிறந்ததுனால தான் மன்மதனுக்கே அழகு. அப்போ அழகு வேணும்னா நம்ம எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணுறோமோ அதுவாக ஆயிடுவோன்னு சாஸ்திரம் சொல்கிறது. தத்கிரதுன் நியாயன்னு பேர். எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆயிடுவோன்னு. கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருந்தால் கிருஷ்ண பக்தாலாம் ரொம்ப அழகாக இருப்பாள். யாராருக்கு அழகாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கோ, இந்த க்ரீம்லாம் தேய்க்கிறத விட்டுட்டு மரியாதையாக கிருஷ்ணனை க்ரீம்னு கிருஷ்ணோட கிருஷ்ணான்னு சொன்னால் போகிறோம், நல்ல அழகு வரும். கேரளாவில் பார்த்துருக்கேன், இப்படி முழிச்சு பார்ப்பார் ஒருத்தர், சொல்லிவா அப்படின்னு. நீங்கள் பத்திரகாளி உபாசனையா? ஆமான். அவர் பத்திரகாளி ஜெபம்னா பத்திரகாளி மேலேயே அவர் கண் இருக்கும். நம்ம எதை உபாசனை பண்ணுறோமோ அதுவாக ஆகிடுவோம். ரொம்ப அழகாக இருக்கணும்னா கிருஷ்ண உபாசனை பண்ணினா போகிறோம், தானாக அழகு வந்துடும். இல்லை கிருஷ்ண கிருஷ்ணா சொன்னால் போகிறோம். சௌந்தர்யம் ரதிவல்லபா தனபதிர் லக்ஷ்மீம். குபேரனே திண்டாடி இருந்தானா. நம்ம குபேரன் சொல்கிறோமோ, குபேரன் இங்கே இந்த ஊர் கதை வேறு, நான் சொல்கிறது எங்கள் ஊர் கதை. திருநெல்வேலியில் வைத்தமாநிதி பெருமாள்னு நவ திருப்பதியில் ஒரு 9 கிரகங்களுக்காக இப்போ சொல்கிறா. நவ திருப்பதின்னு 9 பெருமாள் கோவில் இருக்குது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில். அதில் வைத்தமாநிதி பெருமாள்னு ஒரு பெருமாள் இருக்கார். அந்த குபேரன் என்ன பண்ணார், இது கேட்குற வாழ்க்கை இஷ்டத்துக்கு அதை அவளுக்கு இவாளுக்கும் கடனை கொடுத்துட்டு கடைசியில் அவனுக்கு பைசா இல்லை. பைசா இருந்தால் தானே எல்லோரும் மதிப்பான். அவன் ஆற்றுக்காரியாக மதிக்கலையாம். கடைசியில் அழுக்கு வேஷ்டியும் பரண்ட தலையுமா தலையை சொரிஞ்சுட்டு குபேரங்க திருநெல்வேலியில் சுற்றினானோ. எனக்கு எப்படி தான் நீங்கள் கேட்காதுங்கோ, அண்ணா சொன்னதான் நான் சொல்கிறேன். தலையை சொரிஞ்சுட்டு குபேரங்க நிற்கிறான். கடைசியில் பெருமாள்கிட்ட வந்து, பெருமாள் இது மாதிரி நான் எல்லாம் கடன் திருப்பி கொடுப்பா, திருப்பி வட்டியோடு கொடுப்பான்னு நினச்சிட்டு கொடுத்து கடைசியில் எனக்கு ஒன்றுமே கிடைக்கவே இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு. அப்போ பெருமாள் வந்து ஒரு மரக்கால்னு சொல்லுவாங்க, அந்த மரக்காலை வச்சு அளந்து குபேரனுக்கு பைசாவை கொடுத்துட்டு அந்த டயரில் என்ன பண்ணினார், அந்த மரக்காலையே தலகாணியாக வச்சு படுத்துட்டாராம். அதனால தான் இன்றைக்கும் அந்த ஊரில் பெருமாள் மரக்காலை தான் தலகாணியாக வச்சுருக்கார். மரக்கால் மேலே அளந்து கொடுத்து, அதனால் யாருக்கா பைசா வேணும்னா அங்கே போய் பாருங்கள், வைத்தமாநிதி பெருமாள்கிட்ட போட. அவரே வைத்தமாநிதி தான், அந்த பெருமாளே வைத்தமாநிதி. அதனால் தனபதிகி லக்ஷ்மி குபேரனே பணத்தை வாங்கிட்டு போனாலாம். அந்த குபேரனுக்கு ஒரு பிரீமியை கொடுக்குறது தான் அவசரத்துக்கு பெருமாள் இங்கே பணம் வாங்கிட்டாருங்கிறார். நம்ம திருப்பதி பெருமாளே ஏன்னா இத்தனை நாள் ஆச்சா இன்னுமா கடனை கொடுக்கல, பொண்டியெல்லாம் விழுந்துட்டே இருக்கேன் நான் ஸ்டாப்பாக. ஆச்சரியமாக இருக்குது. தனாகர்ஷண யந்திரம் வச்சாலோ ஜனாகர்ஷண யந்திரம் வச்சாலா தெரியல. வண்டியாக வந்துட்டே இருக்கா, ஜனங்கள் அவாவா உண்டியில் போட்டுட்டே இருக்கா. இன்னுமா கடன் அடையலை. எத்தனையோ கோடி கடன் கொடுத்தான்னு அது கணக்கு வேறு எழுதியிருக்கா அந்த புராணத்தில், அந்த திருப்பதி புராணத்தில் இருக்குது. இவ்வளோ லட்சம் இவ்வளோ கோடி இதை கணக்கு சொல்கிறான், இத்தனை கொடுத்தானான். அப்போ இத்தனை வருஷமாக பெருமாள் பணம் வாங்கிட்டு இருக்காரே கொடுக்கலையான்னா, அது அசல் கொடுத்தாச்சான், வட்டி நிறைய ஏறி போயிடுதான், அதுதான் இப்போ அடைச்சின்னு இருக்காருன்னு சொல்கிறாவா. அசல் கொடுத்தாச்சு, அது வட்டி நிறைய ஆகிட்டு அதுதான் கொடுத்துட்டு இருக்காருன்னு. அப்படி தனபதிகி லக்ஷ்மியும் தனபதியான குபேரனே கிருஷ்ணன்ட்ட தான் பணத்தை வாங்கிட்டு போகிறான். கிருஷ்ணன்ட்ட வாங்கிறதில்ல, அவள் ஆத்துக்காரிட்ட வாங்கிட்டு போயின்னு இருக்கான். மகாலட்சுமியே மந்த கடாட்ச லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம்னு திருப்பதியில் போனால் ஏன் பணம் கொடுறதுன்னா, பெருமாளை விட மகாலட்சுமி கடாட்சம் தான் ஃபஸ்ட்டு கிடைக்கிறது. ஆனால் ஸ்ரீனிவாசனே தன் மடியிலேயே வச்சுட்டு இருக்காரோனோ, நெஞ்சிலேயே தஸ்யாசய ஸ்திரிஜகதோ ஜனகோ ஜனன்யாகா, வட்சஸ்தலத்திலே வச்சுனுட்டார் எல்லாருக்கும் கடாட்சம் கிடைக்கட்டும்னு. பெருமாள் இப்படி முழிச்சு பார்ப்பார். அவர் எக்ஸ்ரே கண்ணால் தான் பார்ப்பார், அவன் என்ன பாவம் பண்ணினான்னு. அதனால் அவர் நம்ம பாவத்தை பார்க்கக்கூடாதுன்னு பெரிய நாமத்தையாக போட்டு பாதி கண்ணை மறைச்சி, ஏன்னா வந்தவனுக்கு பணம் கொடுக்கலாமா வேணாம் யோசிப்பார், யோசிக்கவே விடக்கூடாது. அதனால் அவளை நம்முடைய பாவத்தை பார்க்காமல் இருக்கிறதுக்காகவே பாதி நாமத்தை போட்டு கண்ணை மறைச்சி, அதேமாரி பெருமாள் கோவிச்சிருந்தாருன்னா அதுக்கு முன்னாடி மகாலட்சுமி ஹிருதயத்திலேருந்து ஃபஸ்ட்டு கடாட்சம் அவள் பண்ணிவிடுவான். அதனால தான் இங்கே அனுகிரகம் திருப்பதியில் உடனே அனுகிரகம் என்னடனா தாயார் கடாட்சம் தான் ஃபஸ்ட்டு கிடைக்கிறது இங்கே. அப்புறம் பெரும்பாலும் அவருக்கு சிறந்த கண்ணால் தான் பார்ப்பார், கோவிச்சின்னு தான். தாயார் பார்த்துட்டால, அதனால்
ஸ்வச்சந்தையா சம்விதத்தே கடாட்சம் லக்ஷ்மீர் நித்யம் மங்களம் மே தனோது தத்தத் கர்மா ஆலோசனேனைவ தாத்தும் சௌக்கியம் துக்கம் சம்பிரவர்த்தே முகுந்தே அப்படின்னு அண்ணாவோட லக்ஷ்மி ஸ்தோத்திரம். அவனுடைய கர்ம பலனை அனுசரித்து இவனுக்கு தரித்திரனாக இருக்குன்னா தரித்திரனா தான், இங்கே வந்து உண்டியில் போட்டால் ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பெருமாள் யோசிக்கிறாராம். தத்தத் கர்மா ஆலோசனைனைவ தாத்தும் சௌக்கியம் துக்கம் சம்பிரவர்த்தே முகுந்தே. அப்படி சௌக்கியமாக துக்கமாக அவனுக்கு கொடுக்கணுன்னு பெருமாள் யோசிக்கும்பொழுது அந்த மார்பில் இருக்கிற மகாலட்சுமி என்ன பண்ணுறாலாம், ஸ்வச்சந்தையா சம்விதத்தே கடாட்சம். முதல்லையே அவள் கடாட்சத்தை அவள் ஃபஸ்ட்டு பண்ணிடுவாளாம். சரி, இவள் கடாட்சம் பண்ணிட்டா ஆத்துக்காரி சிபாரிசு பண்ணுறான்னு, ஆத்துக்காரி சிபாரிசு பண்ணால் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாள். சூரியன் வெளிச்சம் ரொம்ப அடிச்சது வச்சுக்கோ, வெயில் தாங்களே வச்சுக்கோ, என்ன பண்ணுறோம், நம்ம சாயாவில் போய் நிற்கிறோம். சாயா அவள் ஆத்துக்காரி, சாயாட்ட வந்துட்டானா சரி, ஆத்துக்காரிட்ட வந்துட்டானே சூரியன் ஒன்றும் பண்ண மாட்டார். அது மாதிரி ஆத்துக்காரிகிட்ட வந்துட்டானா அனுகிரகம் பண்ணுவாங்களே, அது மாதிரி இங்கே பெருமாள் வர அனுகிரகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்வச்சந்தையா சம்விதத்தே. அது பெருமாள் கோபமாக பார்க்கலான்னு நினச்சா ஸ்வச்சந்தையா சம்பிதத்தே கடாட்சம். அந்த பெருமாள் கோபமாக பார்க்கலான்னு நினச்சா சம்பிதத்தே, கண்ணை மூடிடுவாளாம். இங்கே தானே உட்காந்து டக்குன்னு கையை வச்சு மூடிடுவோம். அதுக்கு மேலே ஒரு கோஷினா சம்பிதத்தே சம்விதத்தே ரெண்டும் வச்சுக்கலாம். லக்ஷ்மீர் நித்யம் மங்களம் மே தனோது தனபதி லக்ஷ்மீம் பலம் கௌஷிகா. இந்திரனா ஆகிறதுக்கு அவன் இந்திரனா எப்போ ஏறினாலும் யாராவது தபஸ் பண்ணி இறக்கி விட்டுட்டே இருக்கான். அதனால் இந்திரன் வந்து கிருஷ்ணனை ஆசிரித்து தான் அவனுக்கு ஸ்தானம் கிடைக்கிறது. ஏன்னா இந்திரனுடைய முக்கியமான மணிபர்வதம், அந்த அதித்தி அம்மா குண்டலம், அவன் லோகத்தில் என்ன முக்கியமான சாமான்லாம் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போய்விட்டான் நரகாசுரன். இந்திரன் வந்து கெஞ்சனான், அண்ணா தம்பின்னு கூப்பிடுறான். எந்த அவதாரத்தில் தம்பி? வாமன அவதாரத்தில் தம்பியாக பிறந்தான். அந்தந்த ஜென்மலையும் அண்ணன் தம்பி ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். நீ 2-3 வருஷம் 2-3 தலைமுறைக்கு முன்னாடி போன 2 ஜென்மாவுக்கு முன்னாடி எனக்கு நீ தம்பியாக இருந்தேங்கிறான். ஆமான்னு கிருஷ்ணன் சரின்னு போகிறான். எந்த இந்திரன் கோவர்தன மலையை தண்ணியை கொட்டி கோகுலத்தை அழிக்கணும்னு நினச்சானே, அதே இந்திரனே தம்பின்னு நினச்சின்னு வந்தால் தம்பியாக இருக்கான் பகவான். பலம் கௌஷிகா யாச்சந்தே சமுபேத்திய சாஞ்சலி புட்டம் எஸ்சைவ பாதாம்புஜம். இப்படி எல்லா அதுக்கு படிப்புக்கு பணத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஆள்லாம் இருக்காளே, எல்லாருமே கிருஷ்ணட்டு தான் வந்து கெஞ்சி வாங்கிட்டு போகிறாளாம். அப்படி இருக்கும்பொழுது தஸ்ய ஸ்ரீ மதுராபதேகே ஜெகதிமே. அப்படியே கிருஷ்ணதாசனாக இருக்கக்கூடிய எனக்கு பாக்கி தெய்வங்கள்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே கிருஷ்ணனையே கொடுக்குறான். இப்படி சொல்கிறாளே தவிர அண்ணா சம்பிரதாய சிக்ஷன்னு ஒரு கிரந்தமே எழுதியிருக்கா. அண்ணாவோட சம்பிரதாயம் என்ன, அதில் பிள்ளையார் பூஜை அன்றைக்கி பிள்ளையார் பூஜை பண்ணணும், சிவராத்திரிக்கு பக்தபுரீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணணும், அப்புறம் பெருமாள் உற்சவத்தில் அதை பண்ணணும், என்னென்ன உற்சவம் பண்ணணுங்கிறத அது சம்பிரதாய சிற்றை. அதை இப்போ என்னென்ன கோலாகலுக்கு நடக்கிறதோ என்னென்ன பண்ணணும் இது எல்லாமே அண்ணா எழுதியிருக்கா. கடைசியில் அதுவும் எழுதியிருக்கா, பிரேமிக சம்பிரதாயத்தில் சந்நியாசத்துக்கு அதிகாரம் கிடையாது, அதனால் கிரகஸ்தனாக தான் இருக்கணும். கிரகஸ்த தர்மப்படி தான். நிறைய பேர் பெரியவெல்லாம் கூட கேட்டால் அண்ணாவை சன்னியாசம் வாங்கிக்கிறீங்களா, நாங்கள் பண்டிதாவில் அனுப்புகிறோம். அண்ணாவுக்கு ஒரு அதிஷ்டான மாதிரி இருந்தால் நமக்கு சௌகரியம். ஆனால் அண்ணா கிரந்தமாக எழுதி வச்சுட்டு போயிட்டா, இப்படி தான் இருக்கணும்னு ஒரு நியமமாக என்னென்ன பண்ணணுங்கிறத வாயால் சொல்கிறது மாத்திரம் இல்லை, கிரந்தமாகவே எழுதிட்டா சம்பிரதாயத்தை. ஏன்னா கலியுகத்தில் சந்நியாசப்படி ஒழுங்காக இருக்க முடியாது. அது கலியுகத்திலே ஏன்னா கலவு அஸ்வாலம்பம் கவாலம்பம் சந்நியாசம் பலபைதிருகம் தேவராட்ச சுதோத்பத்தி கலவு பஞ்ச விவர்ஜயத்துன்னு நாரத புராணத்தில் சொல்லியிருக்கு. இல்லை பிரமாணத்தோடு தான் சொல்கிறேன். அதனால் பிரேமிக சம்பிரதாயத்தில் சந்நியாசத்துக்கு அதிகாரம் கிடையாது, கிரகஸ்தாலாக இருந்து யுகல சேவை பண்ணணும் என்பதெல்லாம் சம்பிரதாய சிக்ஷனை எழுதியிருக்கா அந்த கிரந்தத்தில். அதில் எல்லாம் இதெல்லாம் சொல்கிறார். அந்தந்த தேவதைகளுடைய பூஜை வரும்பொழுது அதை பண்ணணும், நவராத்திரிக்கு இந்த உற்சவம் பண்ணணும், கோலு வைக்கணும், இது என்னென்ன உண்டோ எல்லாமே சம்பிரதாயத்தில் அண்ணா கிரந்தமாகவே எழுதியிருக்கா. அதை இன்னொன்றாவே அந்த கிரந்தத்தை சொல்லுவோம். இப்போ வந்தேன். அதனால் எனக்கு கிருஷ்ண பக்தனாக இருக்கிறதுனால வேறு தெய்வத்திட்ட போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால் கூட அந்தந்த உற்சவம் வரும்பொழுது அந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணணும். ஆனால் அந்த தெய்வத்தில் பூஜை பண்ணி என்ன பிரார்த்தனை பண்ணணும்னா கிருஷ்ண பக்தியை கூடுன்னு கேட்கணும். பிரேமாம்பிகா பிராணநாதா பிரபோ பக்த புரீஸ்வரா பக்த கோலாகலானந்தா பக்தின் தேகி ஜனார்தனே. அந்த கோலாகண்ட பக்தியை கூடுன்னு பக்த புரீஸ்வரர்கிட்ட கேட்டுக்கிறார். அதனால் கிருஷ்ண பக்தனுக்கு எல்லாமே விஷயம் சுருக்கமாக சொல்லிடுறேன். அங்கா அந்யா தேவதாக எல்லாம் அந்த பரமாத்மாவுடைய அங்கங்கள்ங்கிறதுனால
கிருஷ்ணன் பரமாத்மாவாக இருக்கிறதுனால எல்லா தெய்வங்களும் பரமாத்மாவுடைய அங்கமாக இருக்கிறதுனால நீ அந்தந்த பூஜை பண்ணினாலும் இப்போ அங்க பூஜைன்னு உண்டு எல்லா தெய்வங்களுக்கும். அதில் பாதோ பூஜையாமி, ஹஸ்தோ பூஜையாமி, கண்டம் பூஜையாமி, சுபுகம் பூஜையாமின்னா அங்க பூஜை என்ன, அங்கிக்கு பண்ணுற பூஜை தான். அது மாதிரி நீ பிள்ளையார் பூஜை பண்ணினாலோ எந்த பூஜை பண்ணாலும் பூ எங்கே வருது, நேராக கிருஷ்ணங்களில் தான் போய் விழறது. பல எப்படி அது மாதிரி எல்லா பூஜை பண்ணினாலும் கிருஷ்ணனை பூஜை பண்ணுற மாதிரி இதுக்கு தனித்தனியாக அப்படி பூஜை பண்ணுறத விட இன்னும் ஈஸியான வழி இருக்குது. என்னடாண்ணா கிருஷ்ணனை பூஜை பண்ணியாச்சுன்னா எல்லா தெய்வங்களையும் பூஜை பண்ண பண்ணினார். ஒரு மரத்துடைய செடி கொடி எல்லா இடத்துக்கும் தண்ணி போகணும்னா உடனே இதை வச்சுட்டு டியூப்பை வச்சு மேலே இன்னொரு மரத்து மேலே இருந்து அந்த மரத்துக்கு மேலே அடிச்சுட்டு வேண்டிய அவசியம் இல்லை. யதா தரோஹோ மூல நிஷேச்சனேன்னு திருப்பியந்தி தத் ஸ்கந்த புஜோபசாக்காக. இந்த வேரில் ஜலத்தை விட்டால் எல்லா இடத்துக்கும் போய்டுறோம். நம்ம கூட சொல்லுவோம் பசி கண்ணடைக்கிறது, பசி காது அடைக்கிறது, ஒன்றும் பேச முடியலன்னு. உடனே சாப்பாடை கொடுத்தா கண்ணிலையா காதலையாக போட்டுக்கிறோம். பிராணோபகாராச்ச யதா இந்திரியானாம் ததைவ சர்வார்கணம் அச்சுதேஜ்யா. பிராணோபகாராச்ச பிராணனுக்கு பசி கண்ணடிச்சு காதடிச்சா கூட பிராணனுக்கு ஆகாரம் கொடுத்தாலே இந்திரியங்களுக்கு எப்படி சக்தி வருதோ அதுமாதிரி கிருஷ்ண பூஜை பண்ணினாலே எல்லாரையும் பூஜை பண்ண பலன் என்கிற விஷயத்தை இதில் தெரிவிக்கிறார். மேலே கிருஷ்ணாவதாரத்துலேருந்து நாளைக்கு சொல்லுவோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. ஜெய் போல் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.